இப்போ சிசேட்ன்றது வந்து பேப்பர் 2 இல்லைங்களா? சிசேட்ல வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு சிம்பிளா ஒரு அவுட்லைன் கொடுத்துட்றேன். 80 கொஸ்டின்ஸ் இருக்கும், ரைட்டுங்களா? 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 200 மார்க்ஸ். ஓகேங்களா? அப்போ 80 கொஸ்டின் 200 மார்க். டைம் வந்து பாத்தீங்கன்னா 2 ஹவர்ஸ். ஓகேங்களா? அப்போ 80 கொஸ்டின் 200 மார்க் 2 ஹவர்ஸ். இதுல என்னன்னா உங்களுக்கே தெரியும், இது குவாலிஃபைங் நேச்சர்ன்றதால 33% எடுத்தாலே போதும். கரெக்டுங்களா? 33%. இப்ப 33%னா இந்த 80 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த 80 கொஸ்டின்ஸ் 33%னா ஓகேங்களா, 26.4ன்னு வரும். ஓகேங்களா? அப்ப 26.4ன்றது நம்ம வந்து அப்படி கொஸ்டின் வந்து என்ன பண்ணலாம், ரவுண்ட் அப் ஒரு 27 கொஸ்டின் போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ நீங்க வந்து மொத்தம் இந்த 80 அவுட் ஆஃப் 80 கொஸ்டினுக்கு ஓகேங்களா 27 கொஸ்டின் வந்து கரெக்டா போட்டாலே போதும். இவ்வளவுதான். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 27 கொஸ்டின் கரெக்டா போடுறதுக்கே வந்து டைம் பத்தாது. ஓகேங்களா? அப்போ நீங்க என்னன்னா அந்த 80 கொஸ்டினுமே நீங்க வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு எது வந்து போட முடியும், ஓகேங்களா, உங்களுக்கு எது வந்து டைம் வந்து கம்மியா எடுக்குது, இது எல்லாமும் வந்து நீங்க அனலைஸ் பண்ண ஸ்டார்டிங்ல இருந்து. அப்படின்னா நீங்க வந்து கரெக்டான கொஸ்டினை அட்டன் பண்ணி உங்களால வந்து பாத்தீங்கன்னா அது குறித்த அந்த கரெக்டான நேரத்துல போட முடியும். சரிங்களா? அப்போ நான் பாக்குறதுக்கு இந்த டார்கெட் ரொம்ப சிம்பிளா இருக்கும். 80 கொஸ்டின் 27 தானே, ஒரு 1/3 கொஸ்டின் இவ்வளவு போட முடியாதான்னு சொல்லி நம்ம ரொம்ப ஈஸியா எடுத்துப்போம். ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கிளியர் பண்ணிடுவாங்க. ஆனா செகண்ட் பேப்பர்ல என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா அவங்களால வந்து இது கிளியர் பண்ண முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர் கிளியர் ஆயிட்டு செகண்ட் பேப்பர்ல கிளியர் ஆகணும்னு ஆக முடியாது, ரெண்டாவது ஸ்டேஜ் போக முடியாது. ஸோ இது பாக்குறதுக்கு இட்ஸ் வெரி சிம்பிளா இருக்கும். ஆனா இது பெரிய நீங்க சாதாரண எடுத்துக்காதீங்க. ஸ்டார்டிங்ல இருந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப இது இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம 80 கொஸ்டின் 27 கொஸ்டின் போட்டா போதுமா அப்படின்றது ஓகே. ஆனா அதுல இன்னொரு இது இருக்கு தெரியலீங்களா? 1/3 ஆஃப் த மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க். கரெக்டுங்களா? அப்போ 1/3 ஆஃப் த மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து இந்த 27 வந்து தப்பே இல்லாம 27 மட்டும் அட்டன் பண்ணா உள்ள போலாம். அப்படி இல்ல, நம்ம வந்து சம் கொஸ்டின்ஸ் ஒரு 50 கொஸ்டின் அடிக்கிறோம்னா அதுல வந்து சரியான கொஸ்டினுக்கு மார்க் வந்து தவறான கொஸ்டினுக்கு 1/3 குறைச்சிருவாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால நீங்க போடும்போது வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்து பிராக்டிஸ் பண்றது வெல் அண்ட் குட். கடைசி நேரத்துல வந்து இது படிச்சிட்டு இருந்தா நம்ம ப்ரெஷருக்கு வரும். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது போயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதுல வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒண்ணுல ரொம்ப சிம்பிள். நம்மளோட டார்கெட் ஒன்லி 27 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 80. இதை கரெக்டா போட்டோம்னா நம்மளால we are கோயிங் டு செகண்ட் ஸ்டேஜ் மெயின்ஸ் எழுத போயிடலாம். ஓகேங்களா? இது ரூல், இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. வேற இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே ஒரு நிமிஷம். ஓகே, வேற இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து அந்த 27 கொஸ்டின் நம்ம எழுதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இதுல வந்து நீங்க வந்து இப்ப நிறைய சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய வந்து பாத்தீங்கன்னா செக்ரிகேட் பண்ணிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் தேவையில்ல. ரெண்டா பிரிச்சிங்க சிலபஸ். ஓகேங்களா? ஒன்னு வந்து காம்ப்ரிஹென்ஷன், ரைட்டுங்களா? ஒன்னு வந்து காம்ப்ரிஹென்ஷன் பார்ட். இன்னொரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை மேக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி ரெண்டா பிரிச்சிருக்கீங்க. சரிங்களா? ஒரு இது வந்து காம்ப்ரிஹென்ஷன் பார்ட், இன்னொன்று வந்து மேக்ஸ். இப்ப காம்ப்ரிஹென்ஷன்ல எத்தனை கொஸ்டின் கொடுப்பாங்க அப்படின்னா ஆவரேஜா 27ல இருந்து 30 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ரிமைனிங் என்ன இருக்கோ அதை வந்து பாத்தீங்கன்னா இது கொடுத்துருவாங்க. இப்ப எவ்வளவு வரலாம்? 50, 50 to 53 வருமா? இது வந்து 5th வரையிலும் மேக்ஸ் படிச்சிருப்பீங்க, ரைட்டுங்களா? உங்களுக்கு யூபிஎஸ் உடைய சிலபஸும் பாத்தீங்கன்னா 10th வரையிலும் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப் டு தி 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான் சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து நம்ம ஒரு லைட்டா முன்னாடி நீங்க ஸ்கூல் டேஸ்ல படிச்சதா இருக்கட்டும் இல்ல காலேஜ்ல ஒரு சிலர் படிச்சிருப்பீங்க, நம்ம எல்லாத்தையும் லைட்டா ரீகால் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது நான் சொல்லிக் கொடுக்கும் போது இடையில புரியல, டவுட் ஆகுதுன்னா உடனே என்ன இன்டரப்ட் பண்ணுங்க, அதை நான் திரும்ப சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, நம்ம வந்து இப்போ வந்து கிளாஸஸ் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்ன்றது நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து பேசிக் மேக்ஸ், ஓகேங்களா, பேசிக் மேக்ஸ் பத்தி பார்ப்போம். இது எதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியுது, தெரிஞ்சா சந்தோஷம், தெரியலனாலும் தெரிஞ்சுக்கிங்க. இன்னொன்று வந்து நிறைய பேருக்கு இது ரீகலெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? வேஸ்ட் ஆஃப் டைம் நினைக்க வேண்டாம். அவங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் அவங்க சம்ஸ் அட்டன் பண்ண முடியும். நீங்க பிஒய்க்கு போடும்போது
யூ கேன் ரியலைஸ் இட். ஓகேங்களா? ஓகே ஃபைன். பேசிக் மேக்ஸ். இப்போ மேக்ஸ்னாலே உங்களுக்கு வந்து யூ ஜஸ்ட் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, ஆப்வியஸா வந்து நம்பர்ஸ் ஞாபகம் வரும் இல்லைங்களா? டக்குன்னு பேசிக் மேக்ஸ்னாலே நம்ம நம்பர்ஸ். எப்படி வந்து இப்போ ஒரு சப்ஜெக்ட் இங்கிலீஷ் இருக்குன்னா நம்ம டக்குன்னு ஆல்பாபெட் ஞாபகம் வரும். இப்போ தமிழ் இருக்குன்னா தமிழ் இருக்குல்ல, தமிழ் எழுத்துக்கள் ஞாபகம் வரும். அதே மாதிரி மேக்ஸ்னா நமக்கு நம்பர்ஸ் ஞாபகம் வரும் இல்லைங்களா? டக்குன்னு பார்த்த உடனே வந்து நம்ம வந்து 1 2 3 4 போயிட்டே இருப்போம் இல்லைங்களா? ஸோ இப்படிதான் நமக்கு நம்பர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த நம்பர்ஸ் பத்தி நம்ம வந்து ஒரு லைட்டா ஒரு அவுட்லைன் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களோட கொஸ்டின்ஸ்ல வந்து சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இண்டிஜரு, ஓகேங்களா? இதே மாதிரி வந்து ரேஷனல் நம்பர்ஸ், இந்த மாதிரி வந்து வேர்டுல கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்களுக்கு அதை பத்தினுடைய பேசிக்ஸ் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் அந்த கொஸ்டின் நீங்க கரெக்டா எழுத முடியும். அப்படி இல்லை அப்படின்னு என்ன ஆயிடுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஏதாவது ஒரு மிஸ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கே தெரியும், இது வந்து மல்டிபிள் எம்சிக்யூ கொஸ்டின். எக்ஸாக்டா இருந்தா மட்டும்தான் ஆன்சரு. ஓகேங்களா? இல்லைன்னா ஜீரோ போட்டு போடுவாங்க. அதனால இது வந்து ரொம்ப பேசிக்ஸ். நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, பார்க்கலாம். ஓகேங்களா? சரி. அப்போ மேக்ஸ்னாலே டிஜிட்ஸ் ஞாபகம் வருது. அப்போ இந்த மேக்ஸ்ல நீங்க வந்து இந்த டிஜிட்ஸ் பத்திலாம் படிக்க போறோம். இதுல என்னன்னா ஜென்ரலா மேக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இது பேர் வந்து நம்பர் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்பர் சிஸ்டம். இப்ப நான் இதை சொன்னது வந்து நம்பர் தானுங்களே. மேக்ஸ்னாலே நம்ம வந்து நம்பர்ஸ் தான் இல்லைங்களா? அப்போ நம்பர் சிஸ்டத்தை பத்தி நம்ம வந்து படிக்கிறோம். இப்ப இந்த நம்பர் சிஸ்டத்துல என்னென்னலாம் இருக்கு ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்டது தான். இப்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா? நேச்சுரல் நம்பர்ஸ். இப்ப நேச்சுரல் நம்பர்ஸ்னா எங்க ஸ்டார்ட் ஆகும் சொல்லுங்க பாப்போம். 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, வெரி குட். அப்போ 1ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு என்ன பண்ணுவோம்? போயிட்டே இருக்கும். there is no end. இது நேச்சுரல் நம்பர்ஸ். அப்ப நேச்சுரல் நம்பர்ஸ்னு உங்க கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா உங்க டக்குனு மைண்ட்ல என்ன ஆகுனா 1ல இருந்து மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகும். ஜீரோவும் வரக்கூடாது, அதை விட ஜீரோவும் வரக்கூடாது, ஓகேங்களா? மைனஸ்லயும் வரக்கூடாது. ஸோ இது ரொம்ப கிளியரா இருக்கு. அப்போ வாட் இஸ் நேச்சுரல் நம்பர்ஸ்? அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுன there is no end. ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ். இப்போ ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் கூட எக்ஸ்ட்ரா என்ன ஆட் ஆகும்? ஜீரோ. வெரி குட், ஜீரோ ஆட் ஆகும். அப்போ 0 1 2 3 இது இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்குமா? ஸோ இது ஹோல் நம்பர்ஸ். இந்த வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க கேட்பாங்க இது நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஆகுது, நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்றாங்க, ஹோல் நம்பர் சொல்றாங்க. அப்போ நீங்க வந்து நேச்சுரல் நம்பர் சொல்லும்போது ஜீரோ எடுத்துக்கூடாது இல்லைங்களா? ஹோல் நம்பர் சொல்லும்போது ஜீரோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப கிளியரா இருக்கு. ரெண்டு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இன்டிஜர்ஸ். ஓகேங்களா? அப்ப இன்டிஜர்ஸ் எப்படி வரும்? இன்டிஜர்ஸ் என்ன வரும்? ஹோல் நம்பர் கூட -1 மைனஸ் வரும். ஓகே, வெரி குட். நெகட்டிவ் நம்பர் சொல்லலாம் இல்லைங்களா? ஓகே, பாருங்க இங்க வந்து லெஃப்ட்ல இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு -2 -1 0 1 2 இந்த பக்கம் போயிட்டே இருக்கும். கரெக்ட்டுங்களா? இது இன்டிஜர்ஸ். ஓகேங்களா? அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன, ஹோல் நம்பர்னா என்ன, இன்டிஜர்னா என்ன, இது மூணு விஷயம் தெரியுதுல. இதுக்கு அடுத்து இன்னும் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப வேண்டாம், நம்ம உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேங்களா? ரேஷனல் நம்பர்ஸ். இப்ப ரேஷனல் நம்பர்ஸ் என்ன ஃபார்மேட்ல இருக்கும்? ஏதாவது ஐடியா இருக்கா? ஃபிராக்ஷன் ஃபார்மேட்ல. ஃபிராக்ஷன் p/q ஃபார்மேட். கரெக்ட்டுங்களா? அப்போ இது p/qனா நம்ம ஃபிராக்ஷன்ல நம்பர் இருக்கு. ஓகேங்களா? இதுல என்ன கண்டிஷன் தான் q வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா டினாமினேட்டர் 0 இருந்துச்சுன்னா நாட் டிஃபைன்ட் இல்லைங்களா? அதனால வந்து அதை என்ன எடுத்துக்கணும்? 0ன்னு எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? சோ இதுதான். அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன, ஹோல் நம்பர்ஸ் என்ன, இன்டிஜர்ஸ் என்ன, ரேஷனல் நம்பர்ஸ் என்ன. ஓகேங்களா? இதுல வந்து அடுத்து ஒன்னே ஒண்ணு மட்டும் என்ன இருக்குன்னா ரியல் நம்பர்ஸ். ரியல்னா இதெல்லாம் சேர்ந்து வந்துடும். ஓகேங்களா? ரியல் நம்பர்ஸ் இந்த லெவல்ல தெரிஞ்சா போதும். அப்போ இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு இது சில்லாகசத்துல வரையவில்லைங்களா, அது மாதிரி ஒரு சர்க்கிளா போடுறேன் பாருங்க ரெப்ரசன்டேஷனு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னர் சர்க்கிள் வந்து நம்ம வந்து என்னன்னு வச்சுப்போம். என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா? இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் கூட ஒரு 0 சேர்த்துச்சுன்னா நமக்கு வந்து ஹோல் நம்பரா மாறும். கரெக்டுங்களா? இந்த ஹோல் நம்பர் கூட நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் இன்டிஜர். இன்டிஜர்னா செட்ல ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா?
அப்போ இந்த இன்டிஜர் கூட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில வேலை ஆட் ஆகும். அதுக்கு பேர் வந்து இது அதாவது ரேஷனல் நம்பர்ஸ் கியூப். இது எல்லாம் சேர்ந்துச்சுன்னா வச்சுங்களேன், அதுக்கு ஒரு நேம் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ் ஆர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் தான் பேஸ். அதுல எக்ஸ்ட்ரா ஒரு ஜீரோ ஆட் பண்ணா உங்களுக்கு ஹோல் நம்பர் கிடைக்கும். அது கூட நெகட்டிவ் நம்பர் சேர்த்தா உங்களுக்கு இன்டிஜர் கிடைக்கும். அது கூட உங்களுக்கு ஃபிராக்ஷனல் வேல்யூஸ் சேர்த்தோம்னா ரேஷனல் நம்பர் கிடைக்கும். இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேரு ரியல் நம்பர்ஸ். இந்த லெவல் போதும். நமக்கு இமேஜின் நம்பர்ஸ் அதெல்லாம் இருக்கு, அது நம்ம தேவைப்படாது. காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூபிஎஸ்சில அதாவது 10th ஸ்டாண்டர்டுக்குள்ள தான் கேட்க போறன்றதால இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? இது கிளியரா? யாருக்கா டவுட் இருந்தா கேட்கலாம். நோ சார். கிளியர்? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, இப்போ நான் பார்த்ததுல வந்து இந்த முக்கியமான அந்த ஸ்ட்ரக்சர் பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கீங்க. இதை தாண்டி இன்னும் அந்த நம்பர்ஸ்ல வந்து சில விஷயங்கள் இருக்கு, ரைட்டுங்களா? என்னன்னா நீங்க படிக்கும்போது நிறைய படிச்சிருப்பீங்களே. இப்போ இதை விட்டுட்டு இன்னும் சில நம்பர்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? என்ன பண்ணுவீங்க? நம்பர்ஸ் பத்தி பார்த்துருவோம். கலர் மாத்திக்கிறேன் நிமிஷம். ரெட் ஓகேங்களா? ஓகே. ஆட் நம்பர்ஸ். இப்போ ஆட் நம்பர்ஸ் என்ன சொன்னீங்க? 1 3 5 7 போயிட்டே இருக்குங்களா? இது ஆட் நம்பர்ஸ். ஜெனரல் ஃபார்மேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2n + 1. ஓகேங்களா? ஏன்னா இந்த எண்ணுக்கு நீங்க என்ன ஒரு சப்ஸ்டிட் பண்ணாலும் இதோட ஆன்சர் என்ன வரும்? ஆட் நம்பர்ஸ் தான் வரும். ஓகேங்களா? இது வந்து ஜெனரல் ஃபார்மேட் தெரிஞ்சுக்கிங்க, இதெல்லாம் யூஸ் ஆகும். ஏன்னா மேக்ஸ்ல வந்து அவங்க ரொம்ப டெக்னிக்கலா தான் கொடுப்பாங்க, எல்லாம் ரொம்ப ஃபண்டமெண்டலா டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரைட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பர்ஸ் என்னது? இது இல்லாத நம்பர்ஸ் எல்லாம் ஈவன் நம்பர்ஸ். ஓகேங்களா? அப்போ 2 4 6 8 போயிட்டே இருக்குமா? அப்ப இதோட ஜெனரல் ஃபார்மேட் என்னன்னா வெறும் 2n மட்டும் வரும். இப்போ நீ என்னக்கு நீங்க ஆட் நம்பர் பண்ணாலும் ஈவன் நம்பர் பண்ணாலும் மொத்தமா என்ன வந்துடும்? ஈவன் நம்பரா வரும். ஓகேங்களா? அப்போ இதுதான் ஜெனரல் ஃபார்மேட். ஆட் நம்பர்ஸ்னா 2n + 1, ஈவன் நம்பர்ஸ்னா 2n. இது தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேங்களா? இது ரெண்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ்ல நிறைய வந்து அந்த இது வரும், ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஆட் நம்பர், ஈவன் நம்பரு, அது மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சுக்கிறீங்க. இது வந்து நம்ம ஒட்டுமொத்த நம்பர்ஸ் வந்து நம்ம ஆட் நம்பர், ஈவன் நம்பர், நம்ம நேச்சுரல் நம்பர்ஸை பிரிச்சிடலாம் இல்லைங்களா? இதை தாண்டி இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர்ஸ் இருக்கு, பாத்தீங்கன்னா வந்து பிரைம் நம்பர்ஸ். சார் இந்த ஃபர்ஸ்ட் 2n + 1ல வந்து 1ங்கிறது ஆட் நம்பர் தானே சார்? ஆனா அது மட்டும் எக்ஸெப்ஷனலா சார்? எதுப்பா? ஆட் நம்பர்ஸ்ல 2n + 1 ஃபார்முலால 1க்கு வராதுல்ல சார்? நம்ம அதுல போட்டோம் 1 தவிர்த்து மீதி எல்லா நம்பரும் தானே அதுல கெட் ஆகும். ஓ, இந்த ஃபார்மேட்ல சொல்றீங்க. இப்ப 1 போட்டா 3 வந்துடும் இல்லைங்களா? ஆமா. அப்போ ஓகே, 1 வெரி குட். எக்ஸெப்ஷனலா சார்? ஒன்னு எக்ஸெப்ஷன் வச்சுக்கலாம். வெரி குட், வெரி குட், சூப்பர். அப்ப வந்து கரெக்ட். இப்ப எண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 0 போட்டா தான் 1 வரும் இல்லைங்களா? ஆமா. இப்ப நீ அப்ப 0 கூட 0 போடலாம். சொல்லுங்க. ஓகே சார். அப்ப 0 போட்டா 1 வரும் சார். 0 போட்டா 1 வந்துடும் இல்லைங்களா? ஓகே, ஃபைன். சரி. அப்ப ஆனா ஃபார்மேட் இதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து இப்ப எண்ணுக்கு 0 கூட சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இங்க நீங்க ஈவன் நம்பர் வரும்போது சில நேரம் 0 எடுத்து ஞாபகம் இருக்கு இல்லையா? ஆமா சார். அப்போ எண்ணுக்கு நீங்க 0 போட்டீங்கன்னா 2 of 0 = 0. இங்க எனக்கு 0 போட்டீங்கன்னா 2 of 0 + 1 = 1 இல்லைங்களா? 1 சார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? ஃபைன், தேங்க்யூ. ஓகேப்பா. இப்போ அடுத்து வந்து பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ் ஏதாவது ஐடியா இருக்கா? A number that can be divided by itself. டிவைடட் பை Can be divided by that number only சார். 1 and itself, கரெக்ட்டுங்களா? வெரி குட். அப்போ பிரைம் நம்பர்ஸ்னா வந்து இப்போ வந்து ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை, ஓகேங்களா, டிவிசிபிள் பை 1 and itself. ஓகேங்களா? சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 1ஆலையும் அதே நம்பர்லயும் டிவைட் பண்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் அதுக்கு பேர் வந்து பிரைம் நம்பர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது இன்னும் வேற லாங்குவேஜ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அப்படின்ற வார்த்தை சொன்னா எனி நம்பர் ஹாஸ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். என்னது? ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். ரெண்டு ஃபேக்டர் வந்து எந்தெந்த நம்பர்ஸ்லாம் இருக்கோ அதை நம்ம பிரைம் நம்பர் சொல்லலாம். ஓகேங்களா?
வேற லாங்குவேஜ் சொல்லலாம். ஸோ அப்போ ப்ரைம் நம்பர்ஸ்னா இதுதான். அப்போ நீங்க உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரைம் நம்பர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து அட்லீஸ்ட் ஓகேங்களா 1ல இருந்து 100 வரையும் படிச்சுக்கிறீங்க. ஓகேங்களா 1ல இருந்து 100க்குள்ள எத்தனை நம்பர்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 25 நம்பர்ஸ் வரும். இது 25 நம்பர்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா ஏன் அப்படின்னா நீங்க இதுல வந்து நிறைய ஹெச்சிஎஃப், எல்சிஎம், ஃபேக்டர்ஸ், மல்டிபிள்ஸ்லாம் வந்து பயங்கரமா இன்வால்வ் ஆகும். அப்போ உங்களால வந்து ஒரு நம்பர் ஐடென்டிஃபை பண்ணி இதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ் தெரிஞ்சதுன்னா ஓகேங்களா அவங்களால கால்குலேஷன் வந்து ஈஸியா போட முடியும், டைம் சேவ் பண்ண முடியும். ஓகேங்களா அப்போ பிரைம் நம்பர்ஸ் வந்து 100க்குள்ள எத்தனை இருக்குன்றத நீங்க வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா சரி, இப்போ உங்களுக்கு அடுத்து இதுல இப்போ நான் சொன்னதுல உங்களுக்கு என்ன ஹோம் ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ் 1 to 100க்குள்ள இருக்கிற 25 நம்பர்ஸை நீங்க வந்து எழுதிட்டு வந்துருக்கணும். இதை ஃபர்ஸ்ட் ஹோம் ஒர்க் இன்னைக்கு. ஓகேங்களா இது வந்து எப்ப ஓகே கேட்டாலும் சார். தெரியுங்க, டிஃபால்ட்டா தெரியுங்க. நான் சொல்லுங்கப்பா டவுட். இல்ல ஓகே நோ சார். சார், நோ சார். ஓகே ஓகே. அப்போ 100க்கு மேல தேவைப்பட்டுச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்புறமா சொல்லி கொடுத்துறேன். இப்போதைக்கு நீங்க வந்து 100 வழி படிச்சிருங்க. இதான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா ஹோம் ஒர்க்கா நீங்க எழுதிக்கங்க. நீங்க நாளைக்கு எழுதிட்டு வாங்க, அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா ஃபைன். அடுத்தது இப்ப பிரைம் நம்பர்ஸ்னு ஒன்று பார்த்துட்டீங்க ரைட்டுங்களா. அவ பிரைம் நம்பர்ஸ் இல்லாத நம்பர்ஸ் எல்லாம் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குல்ல. ஓகேங்களா அதுக்கு பேர் வந்து பிரைம் நம்பர் என்னங்கப்பா? சார். காம்போசிட் கோ நம்பர்ஸ். காம்போசிட் நம்பர்ஸ். காம்போசிட் நம்பர்ஸ் ஓகேங்களா. ஓகே. அப்போ காம்போசிட் நம்பர்ஸ். அப்ப காம்போசிட் நம்பர்ஸ்னா இங்க பிரைம் நம்பர்ஸ் இல்லாததெல்லாம் காம்போசிட் நம்பர்ஸ். ஓகே இப்ப பிரைம் நம்பர்ஸ் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு சில நம்பர்ஸ் மட்டும் எழுதிடுறேன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக. இப்ப ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 2. ஓகேங்களா யோசிச்சு பாருங்க. 2க்கு ஃபேக்டர்ஸ் வந்து 1, 2 மட்டும் தான் வரும். அடுத்த பிரைம் நம்பர் வந்து 3, அதுக்கு ஃபேக்டர்ஸ் 1, 2, 3 மட்டும் தான் வரும். அடுத்த நம்பர் வந்து 5 தான் வரும், ஏன்னா 4 வராது. ஏன் 4 வராதுன்னா ஃபேக்டர்ஸ் 3 வந்துடும், ஏன்னா 2 எக்ஸ்ட்ரா வரும் இல்லைங்களா, அதனால 4 வராது. அப்போ 5. 6 வராது, 7 வரும். 9 வராது, 11 வரும். இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ பிரைம் நம்பர்ஸ் வந்து 2ல ஸ்டார்ட் ஆகும், எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கும். ஓகேங்களா சரி, இப்ப காம்போசிட் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் காம்போசிட் நம்பர் இஸ் 4, 6 ஓகேங்களா 8, 9, 10 போயிட்டே இருக்கும். அப்ப என்னன்னா இங்க எந்தெந்த நம்பர்லாம் வரலையோ அந்த நம்பர் ஃபுல்லா காம்போசிட் நம்பர்ல வந்துடும். எல்லாம் வந்துருச்சா இல்ல ஏதாவது மிஸ் ஆகுதுங்களா? One is neither prime nor composite. அதனால வரும். எல்லாம் வந்துருச்சுங்களா? One is neither prime nor composite. அதனால வரும். ஓகே வெரி குட். அப்ப என்னன்னா ஒண்ணு மட்டும் மிஸ்ஸிங் கரெக்ட்டுங்களா. இங்க பாருங்க, இங்க 2 தான் ஸ்டார்ட் ஆகுது, இங்க ஒண்ணு வரல. இங்க 4 தான் ஸ்டார்ட் ஆகுது, இங்க ஒண்ணு வரல. ரைட்டுங்களா. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா என்னது, நம்ம வந்து காம்போசிட் நம்பர்லயும் ஒண்ணு வரல, பிரைம் நம்பர்லயும் வரல. அப்ப என்ன சொல்லுவாங்களா, ஒண்ணு நெய்தர் பிரைம் நார் காம்போசிட் நம்பர். ஓகேங்களா நெய்தர் பிரைம் நார் காம்போசிட் நம்பர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா நீங்க எடுக்கும்போது இது பண்ணிக்கலாம். நாளைக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த பிரைம் நம்பர்ஸ் வந்து 100 வரலையும் படிச்சுட்டு வர சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதெல்லாம் எழுதிக்கிங்க. எழுதிட்டு இந்த பிரைம் நம்பர் சம்பந்தப்பட்ட நீங்களா கொஞ்சம் யோசிங்க. அங்க இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது, எது ஸ்மாலஸ்ட் நம்பரா வருது, ஓகேங்களா, எதெல்லாம் ஈவன் நம்பரு, எதெல்லாம் ஆட் நம்பரு, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க. யூ கேன் கெட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா ஸோ இதுதான் இங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஆட் நம்பரு, ஈவன் நம்பரு, பிரைம் நம்பரு, காம்போசிட் நம்பரு, இது கிளியருங்களா இது சொன்னது? எஸ் சார். ஓகே வெரி குட். அப்போ இது இப்ப நான் சொன்னது வந்து ரொம்ப 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 பேசிக் லெவலான இன்ஃபர்மேஷன். இது உங்களுக்கு வந்து வித்தவுட் எனி கன்ஃபியூஷன் யூ ஷுட் நோ தீஸ் திங்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது. சரிங்களா? எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார், இந்த பிரைம் நம்பருக்கு முன்னோக்கிட்டே வர்றது ஃபுல்லாமே காம்போசிட் நம்பரா சார்? திரும்ப சொல்லுங்க சார். சொல்லுங்கப்பா. சார், இந்த பிரைம் நம்பருக்கு முன்னோக்கிட்டே வர்றது ஃபுல்லாமே காம்போசிட் நம்பரா சார்? ஆமா, பிரைம் நம்பர் இல்லாதது எல்லாமே காம்போசிட் நம்பர் எக்ஸெப்ட் 1. 1 வந்து ஓகே, பிரைம் தேங்க்யூ நம்பர்லயே சார். வராது. சொல்லுங்கப்பா. இல்ல தேங்க்யூ சார். நோ சார். ஓகே ஓகே தேங்க்யூ. 1 வந்து பிரைம் நம்பர்லயே வராது, காம்போசிட் நம்பர்ல வராது. அப்போ 1 விட்டுருங்க. மற்றதுல வந்து பிரைம் நம்பர்ஸ் ஃபுல்லா எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எது காம்போசிட் நம்பர் தெரிய ஆரம்பிச்சிடும். பிரைம் நம்பர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ரூல் தான்,
ஒன்லி டூ ஃபேக்டர்ஸ், ஒன் அண்ட் த நம்பர் இட் செல்ஃப். இது தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். சரி, இப்போ நம்ம பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்ஸான விஷயம். இது வந்து கொஞ்சம் நல்லா நீங்க இதை ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? மேக்ஸ்ல இப்போ என்ன நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன, ஹோல் நம்பர்னா என்ன, இண்டிஜர்னா என்ன, ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன, அதுக்கடுத்து வர ரியல் நம்பர்ஸ்னா என்ன, அது ஒரு ஓவரால் பிளாக், எல்லாத்தையும் நம்பர்ஸ் ஃபுல்லா நடக்கிடும். அதுக்கு அடுத்தபடியா வந்து இந்த நம்பர்ஸ்ல வந்து ஆட் நம்பர்ஸ்னா என்ன, ஈவன் நம்பர்னா என்ன, பிரைம் நம்பர்ஸ்னா என்ன, காம்போசிட் நம்பர்னா என்ன, இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இதுல ரொம்ப கிளியரா இருந்தா போதும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம். ஓகே ஓகே, இதுவரையும் நான் பார்த்தது வந்து நம்பர் சிஸ்டத்தில் உள்ள பேசிக்ஸ். இது ஒரு ரீகால் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட். இப்போ நம்ம இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றது எல்லாமே பேசிக்ஸ் தான். எல்லாம் அப்படியே ரீகால் பண்ணிட்டே வாங்க. ஏதாவது உங்க கிளாஸ் இருக்குன்னா அதை சரி பண்ணிக்கங்க. ஓ, டவுட் இருந்தால் கூட கேளுங்க, சொல்லி விடுறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா? பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, பேசிக் ஆப்ரேஷன் மேத்தமெட்டிக்ஸ்னா என்னெல்லாம் வரும் சொல்லுங்க பார்ப்போம். Addition, Board subtraction, master. Board அடிஷன், master. சப்ராக்ஷன். multiplication, and addition. வெரி குட். அப்ப இது 4 தான். அப்ப பேசிக் ஆபரேஷன் 4 இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அடிஷன், ஓகேங்களா, ஆட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சப்ராக்ஷன். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன். ஓகேங்களா? சோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஆபரேஷன்ஸ். ஓகே, இந்த 4 ஆபரேஷன்ல ஓகேங்களா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கன்ஃபார்மா எந்த டவுட்டும் வராது. நீங்க எதை கேட்டாலும் நான் போட்டுருவேன் அப்படின்னு 100% உங்களுக்கு வந்து கான்பிடண்டா சொல்ல முடியுமா? Yes, sir. ஓகே, வெரி குட். அப்போ இந்த நீங்க நார்மலா வந்து இது பார்க்கும் பொழுது அடிஷனே இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்க வந்து எல்லாமே ஹோல் நம்பரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? இது உங்களுக்கு இன்டிஜர்ஸ் மைனஸ்ல வரும். சில நேரங்களில் ஃபிராக்ஷன் ஆட் பண்ண சொல்லுவாங்க, சப்ராக்ட் பண்ண சொல்லுவாங்க, மல்டிப்ளை பண்ண சொல்லுவாங்க, டிவிஷன் பண்ண சொல்லுவாங்க. சில நேரங்களில் டெசிமல்ஸ்ல கேட்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளை, டிவிஷன்னா நீங்க நார்மலா வெறும் நேச்சுரல் நம்பர்ஸ் இல்ல ஹோல் நம்பரை மட்டும் இல்லாம அதை தாண்டி இன்னும் வேற என்னென்ன இருக்கு அப்படின்றத நீங்க வந்து இது தெரிஞ்சுக்கிறது வெல் அண்ட் குட். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெசிமலே வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆவாங்க. எங்க டெசிமல் வைக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க எந்த ஹெசிடேட் ஆகாம சொல்லலாம். ஏன்னா அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய டவுட் தான். ஒரு அடிஷன், சப்ராக்ஷன் மட்டும் டிவிஷன் தெரியலையா அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? அதனுடைய ஸ்கேல் வந்து ரொம்ப அதிகம். இப்போ இதே அடிஷன், சப்ராக்ஷன் மட்டும் டிவிஷனை நீங்க வந்து அல்ஜிப்ராக் யூஸ் பண்ணலாம். ரைட்டுங்களா? இப்போ ஒரு உதாரணம், சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ 2x இன்னொரு நம்பர் இருக்கு, இன்னொரு நம்பர் வந்து 3x இருக்கு. இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லுங்க பாப்போம். 5x. 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 வெரி குட். Yes. சரி, 2x ஒரு நம்பர் இருக்கு, 3y ஒரு நம்பர் இருக்கு. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. Cannot be determined. Cannot be. It cannot be determined. ஓகே, அப்போ வந்து இந்த ஆசிட்டிஸ் வந்துருமா இல்ல வேற யாராவது டிஃபரெண்ட் ஒப்பீனியன் வச்சிருக்கீங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் வேற யாராவது சொல்லுங்க பாப்போம். இல்ல இதானா எதுவுமே வராதா? சார் ஏன் 5x வரக்கூடாதுங்களா? அதான் சார் என்னப்பா? ஒரு வரும். 5 அது ஓகே வராது சார். x ஒரு வேரியபிள், y ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள் எப்படி போகணும்? ஓகே, வெரி குட். அப்ப அந்த கிளாரிட்டி இருந்தா ஓகே. இங்க ஏன் 5xனா இதுவும் x இதுவும் x அப்படின்னா இது ரெண்டும் பாத்தீங்கன்னா லைக் டேர்ம்ஸ், ஒரே மாதிரியே இருக்கு, அதனால நம்மளால ஆட் பண்ண முடியுது. இது வந்து x, இது y, இது அன்லைக் டேர்ம்ஸ். அப்ப அன்லைக் டேர்ம்ஸ் we cannot, ஓகேங்களா, அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ண முடியாது. அப்ப என்ன ஆன்சர் ஒண்ணு பண்ண முடியாது. அது 2x + 3y அப்படியே போடுது. நான் ஏன் சொல்றேன்னா அடிஷன்ன்றது திஸ் ஆல்சோ அடிஷன். நீங்க வெறும் நம்பர்ஸ் மட்டும் வச்சு யோசிக்க கூடாது. திஸ் ஆல்சோ அடிஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆங்கிள் நீங்க எல்லாத்தையும் யோசிக்கணும். இப்போ ஒரு நம்பர் இதே இருக்கு, 2x × 3x. ஆன்சர் சொல்லுங்க.
6x, sir. 6xங்களா? X square. x X square. ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் சார். எஸ். அப்ப 2 into 3 6, x into x x ஸ்கொயர் இந்த இடத்துல, நாட் x1. புரியுதுங்களா? சோ இதுதாங்க உள்ள கிளாரிட்டி. அப்ப என்ன இது? அப்ப இது வெறும் மல்டிப்ளிகேஷன் தான். ஓகேங்களா? பட் நம்பர்ல வேரியபிள்ஸ் இருக்கு, அதனால இது மாதிரி வருது. சரி, ஓகே. இப்ப பாருங்க, இது 2x into 3y. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். And 2x into 3y சார். என்னங்கப்பா? அல்ல 6xy சார். 6xy. வெரி குட். அப்ப நல்லா கவனமா பாருங்க, இது ரெண்டுமே ஒண்ணுதான். இப்ப 2x plus 3x போட்டு 2x plus 3x போடும்போது 5x ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டீங்க. 2x plus 3y போடும்போது உங்களால ஆட் பண்ண முடியல, ஏன்னா ரெண்டு வெவ்வேறு அன்லைக் டைம்ஸ். ஆனா மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்க, நம்பர்ஸும் மல்டிப்ளை பண்றீங்க, அந்த வேரியபிளும் மல்டிப்ளை பண்ணி எழுதுறீங்க. சரிங்களா? சோ இது இந்த மாதிரி நிறைய அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்போ நீங்க இந்த ஆங்கிள் யோசிக்கிறீங்க. அப்போ வித் நாட் ஓன்லி நம்பர்ஸ், யூ ஹாவ் டு திங்க் அபவுட் வேரியபிள்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா? சோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல உங்களுக்கு இது எந்த அளவுக்கு தெரியுன்றது தான் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஓகேங்களா? சரி, இதுல உங்களுக்கு அடிஷன் ஒண்ணும் இல்ல, பேசிக்ஸா தெரியும். சப்ராக்ஷன் பண்ணிடுவீங்க. ஈவன் வந்து பாரோ பண்ணி சப்ராக்ட் பண்ற விஷயங்களா கூட யூ கேன் டூ இட், நோ இஷ்யூஸ். பட் மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் இது ரெண்டும் நம்ம போடணும்னா நம்ம கட்டாயம் என்ன தெரியும்? Tables. டேபிள்ஸ். வெரி குட். நம்ம இது ரெண்டும் போடுனா கண்டிப்பா டேபிள்ஸ் தெரியும். வித்தவுட் டேபிள் நம்மளால சம் ரெண்டும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, சரி. அப்ப டேபிள்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்ப எத்தனை டேபிள் வரலையும் மினிமம் தெரிஞ்சிருக்கணும்? 20. 20. மினிமம் 20யா? ஓகே, 16 மினிமம் 10 tables. டேபிள் போதும்பா. சரிங்களா? இஃப் யூ நோ அப் டு 20 இட் இஸ் வெல் அண்ட் குட். பட் 10 வரையும் தெரிஞ்சது ஓகே, ஆப்டிமம் தான், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஏன்னா நீங்க வந்து இப்ப அதன் பிறகு இப்போ ஒரு 12னா கூட இப்ப 12 டேபிள் தெரியணும் அவசியம் இல்லை. நமக்கு ஃபர்ஸ்ட் டேபிள் செகண்ட் டேபிள் தெரிஞ்சாலே போதும். ரைட்டுங்களா? இப்போ 27 ஒரு மல்டிப்ளை பண்ணா கூட 2 டேபிள் 7 டேபிள் தெரிஞ்சா போதும். ஸோ அப் டு 10 இஸ் ஓகே. ஆனா 10 கீழே தெரியாம இருக்கவே கூடாது, அது ரொம்ப வந்து டிசாஸ்டர், நம்மளால சமயம் போட முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து அந்த ஸ்கூல் டேஸ்லாம் வந்து இப்போ ஒரு 5 8 சார் அப்படின்னு சொன்னா வச்சுங்களேன், அப்போ 8 1 சார் 8 8 2 சார் சொல்லிட்டு கூடாது. 5 8 சார் 40 சொல்லி எப்படி சொல்றேன், டிஃபால்ட்டா சொல்றேன். அப்போ நீங்க இந்த டேபிள் வந்து கன்ஃபார்ம் படிச்சிருக்கணும். அப்ப உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருப்பீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, இந்த டேபிள் நான் எப்படி கேட்டா சொல்லணும். அப்போ உங்களுக்கு ரெண்டாவது என்ன ஹோம்ஒர்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து 1 to 10 ஒரு முறை எழுதி நல்லா படிச்சீங்க. ஓகேங்களா? இது நோ காம்ப்ரமைஸ். ஓகே, இதான் டேபிள்ஸ். சரி, நீங்க 10 டேபிள் ஃபர்ஸ்ட் தரவாயிட்டு வாங்க. இஃப் யூ நோ அப் டு 10, இப்போ ஒரு நம்பர் சொன்னார் இல்லைங்களா, 1 to 20 வரையும் தெரியுது பெட்டர்னு சொல்லி, உங்களுக்கு இந்த 11ல இருந்து 20 வரையும் படிக்கிற உண்டான நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறேன். ஆனா யூ ஹாவ் டு தரவு வித் 1 to 10, அப்படின்னா அது போட முடியும். ஓகேங்களா? சரி, இன்னொரு விஷயம் இருக்கு சார், இந்த 10 டேபிளே படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஸ்கூல் டேஸ்ல படிச்சேன், திரும்ப மக்கப் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா, இந்த 10 டேபிள் படிக்கிறதுக்கும் சில ரூல்ஸ் இருக்கு, நான் அதுவும் நான் சொல்லி கொடுக்குறேன். நீடு இருக்கிற கேளுங்க போதும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்க வந்து இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ பேசிக் ஆபரேஷன்ல அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் யூ ஷுட் நோ. அடிஷன்ஸ் அப்ப இதெல்லாம் பார்க்கும்பொழுது யூ டோன்ட் திங்க் அபவுட் ஒன்லி நம்பர்ஸ், யூ ஹேவ் டு திங்க் அபவுட் த வேரியபிள்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா? ஃபிராக்ஷன், டெசிமல்ஸ் அப்படின்னு உங்களுடைய அந்த வியூ என்ன பண்ண ரொம்ப பிராடா யோசிக்கணும். ஓகேங்களா? இதுதான் பேசிக் ஆபரேஷன்ஸ்ல தெரிஞ்சுக்கிறது. ஓகே, ரெண்டாவது ஹோம்ஒர்க் என்ன? Tables. டேபிள்ஸ். 10 போதும். நீ 10 ஓகேலாம் சொல்லுங்க, மீதி நீ கஷ்டப்படாம படிக்கிறதுக்கு நான் ஐடியா சொல்றேன். ஓகேங்களா? சோ நம்ம அடுத்ததுல நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஃபைன். சரி, இப்போ உங்களுக்கு வந்து பேசிக் ஆபரேஷன் பத்தின ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு சம் கொடுப்பேன், நீங்க ஆன்சர் போடுங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிளான சம் தான். 2 plus 3 into 4 equal to என்ன? 20, sir. 20. ஓகே, குட். Sir, வேற 12, ஏதாவது ஆன்சர் வச்சிருக்கீங்களா? Sir, 12 board mass 14, rule sir. पढ़ी बता. எவ்வளவு? 14 sir. 14 sir. Board mass 14. Why not 20?
board was rule சார் apply ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. போர்ட் மாஸ் ரூல் படி மல்டிபிளிகேஷனுக்கு அப்புறம் தான் அடிஷன் சார். ஓகே, வெரி குட். ஓகே, வேற சொன்னீங்க இல்லைங்களா 20. 20 இதுக்கு ஆன்சர் கிடையாது, 14 தான் ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க 2 + 3 அடுத்தது இன்ட்டு 4 இருக்கு. அப்போ இங்க 2 ஆபரேஷன் இன்வால்வ் ஆகுது, ரைட்டுங்களா? ஒரு இது பிளஸ், ஒரு இது மல்டிபிளிகேஷன். அப்போ இது எப்படி சார் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டு மல்டிபிளிகேஷன். அப்போ 3 4s are 12. முன்னாடி ஒரு 2 இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்குது? 14 கிடைக்குது. இதுதான் லாஜிக். ஓகேங்களா? ஸோ அப்போ இது என்ன சார் இது அப்படின்னா இதுக்கு தான் வந்து ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் பேர் தான் போர்ட் மாஸ் ரூல். ஆல்ரெடி ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும், பட் இல்லாத ஐடியா இல்லாத கூட தெரிஞ்சுக்க சொல்லி கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, போர்ட் மாஸ் ரூல். மேக்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து ஒரு சம் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பர்ஃபெக்ட்டா பண்ணணும்னா without knowing the board mass rule you cannot do it. ஓகேங்களா? ஸோ இப்போ போர்ட் மாஸ் ரூல் வந்து ரொம்ப பக்கா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, the name itself says what is board mass. ஓகேங்களா? பாருங்க, பின்னா பிராக்கெட். ஏன்னா பி வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, பிராக்கெட். பிராக்கெட்ல பார்த்துருப்பீங்களா, இது வந்து ஓப்பன் க்ளோஸ் பேரந்தசிஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்படி ஒரு பிராக்கெட் போடுவீங்களா, இது பேர் கர்லி பிராக்கெட் சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? இப்படி ஒரு பிராக்கெட் இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து ஸ்கொயர் பிராக்கெட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு சம்முல எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உள்ளுக்குள்ள இந்த ஓப்பன் க்ளோஸ் பேரந்தசிஸ் இருக்கும், அதுக்கு அடுத்தது வெளியில பார்த்தீங்கன்னா கர்லி பிராக்கெட் இருக்கும், அதுக்கு அடுத்தது வெளியில ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கும். நீங்க எந்த சம்மன் எடுத்து பாருங்க, உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். அப்ப என்ன சார் பண்ண சால்வ் பண்ண, ஃபர்ஸ்ட் இன்னர்ல இருக்கிற இதை முடிக்கணும், அதுக்கு அடுத்தது இந்த கர்லி பிராக்கெட் முடிக்கிறேன், கடைசியா ஸ்கொயர் பிராக்கெட் முடிக்கிறேன். திஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் த பிராக்கெட். ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கூட கொடுத்துருப்பாங்க சம்மு. யூ ஹாவ் டு மேக் இட் நியூ சம்னா கூட யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் ரூல். ஓகேங்களா? ஸோ இதான் விஷயம். ரெண்டாவது ஓ ஃபார் ஆஃப். ஆஃப்ன்றது எங்க யூஸ் பண்ண ஐடியா இருக்கா? பிராக்கெட் இன்ட்ல சார். என்னங்கப்பா இப்படி சொல்லலாமா? 20% ஆஃப் 200. அப்போ 200ல 20% என்ன? அப்ப இந்த ஆஃப்ன்ற வார்த்தையே வரும். நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் படிச்சிருப்பீங்களா மேக்ஸ்ல? ஓகேங்களா? அப்போ ஓ ஃபார் ஆஃப். ஆஃப்னா என்ன அப்படின்னா ஆஃப் இஸ் நத்திங் பட் மல்டிபிளிகேஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனா அந்த ரூல்ல வந்து ஆஃப்னு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்டே முடிச்சிருந்து தெரிஞ்சுக்கிறீங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இது இன்ட்டு. அடுத்தது வந்து டி ஃபார் டிவிஷன். ஓகேங்களா? எம் ஃபார் மல்டிபிளிகேஷன், ஏ ஃபார் அடிஷன், எஸ் ஃபார் சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா? இதுதான் ரூல். இது மியூட் பண்ணுங்கப்பா, அது மைக் ஆன் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் ரூல். ஓகேங்களா? அப்போ போர்ட் மாஸ் ரூலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய சம்மம் வந்து சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும் வித்தவுட் எனி ஃபிளாஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லாஜிக். போர்ட் மாஸ் ரூல் தெரியலாம் கூட திரும்ப ரீகால் பண்ணி பாருங்க. எந்த சம் ரேண்டமா எடுத்து கூட நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க. ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு டவுட் வருதுன்னா யூ கேன் ஆஸ்க். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த போர்ட் மாஸ் ரூல்ல ஒரு சின்ன ஒரு சில சம்ஸ் வந்து இதுல பார்க்கலாம். பாருங்க, இப்போ இப்போ சிம்பிளான ஒரு சம் கொடுக்க போறேன் நான். ஓகேங்களா? போர்ட் மாஸ் ரூல் கூட வேணா, ஜென்ரலா இப்போ 3ன்னு ஒரு நம்பர் இருக்கு, 2ன்னு ஒரு நம்பர் இருக்கு. ஓகேங்களா? இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா ஆன்சர் என்ன வரும்? 5 சார். 5. ஓகே, குட். 3ன்னு ஒரு நம்பர் இருக்கு, இன்னொரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா -2ன்னு இருக்கு. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1. சரி, -3ன்னு ஒரு நம்பர் இருக்கு, இன்னொரு நம்பர் வந்து -2ன்னு இருக்கு. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? -5. கரெக்டா? -5. சரி, அப்போ இங்க 3 இருக்கு. ஓகேங்களா? இங்க -2 இருக்கு. சரி, இங்க மைனஸ் இருக்கு, இங்க +2 இருக்கு. இதுக்கு -1. ஓகேங்களா? இது கிளியர் இல்ல?
எஸ் சார். ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து எப்படி என்ன ரூல்? இப்ப ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கும்போது நீங்க ஆட் பண்ணிட்டீங்க, ரெண்டுமே மைனஸா இருக்கும் போதும் ஆட் பண்ணிட்டீங்க, பிளஸ்ஸா இருக்கும்போது பிளஸ் சைனு, மைனஸா இருக்கும்போது மைனஸ் சைன். ஓகேங்களா? அதே மாதிரி டிஃப்ரெண்ட் சைன் இருக்கும்போது சப்ராக்ட் பண்றீங்க, பிக்கஸ்ட் நம்பருடைய சைன் போட்டுறீங்க. ஏன் சொல்றேன்னா இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும், மைனஸா பிளஸ்ஸான்னு சொல்லி, அதுதான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து இது டிஃப்ரெண்டா இருக்கும்போது சேம் ப்ரொசீஜர். ஓகேங்களா? டிஃபரன்ஸ் பண்ணிட்டு பிக்கஸ்ட் நம்பர் சைன் போட்டுருங்க. இது ரொம்ப கிளியரா இதையும் புரிஞ்சுக்கிங்க. இதுல இன்னொன்னு, இந்த போர்ட் மாஸ் ரூல் போடுறீங்களா, அந்த போர்ட் மாஸ் ரூல் போடும்போது அங்க ரொம்ப ஒரு கான்சியஸ்னஸ் தான் நீங்க இருக்குன்னு. என்ன கான்சியஸா இருக்குன்னா, நான் அந்த ரூல்ல பாத்தீங்கன்னா அடிஷனுக்கு அடுத்தது தான் நான் சப்ராக்ஷன் ஒரு வார்த்தை போட்டிருப்பேன். ரைட்டுங்களா? அப்ப அடிஷனுக்கு அடுத்த சப்ராக்ஷன் சொல்லும் பொழுது இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து சில நேரங்கள்ல வந்து அந்த இது பண்ணும்போது, அந்த ஆபரேஷன் பண்ணும்போது தப்பு வரதான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த ரூல் வந்து நல்லா கவனமா அப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த ரூல் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அடிஷன் ரூல்னு சொல்லுவாங்க. என்னது? அடிஷன் ரூல்னு சொல்லுவாங்க. தெரியல கூட தெரிஞ்சுக்கங்க, டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இப்போ அடிஷன் ரூல்னா என்ன? சிம்பிளானா, ஒரு நம்பர் பிளஸ்ல இருக்கு, இன்னொரு நம்பரும் பிளஸ்ல இருக்கு. ஓகேங்களா? அப்போ எத்தனை நம்பர் இருந்தாலும் இப்போ பிளஸ் ரெண்டுமே பிளஸ்ல இருக்குன்னா நம்ம என்ன பண்ணு ஆட் பண்றீங்க. ஓகேங்களா? சேம் சைனா இருக்கும்போது ஆட் பண்ணிட்டு பிளஸ் சைனை போட்டுக்கிறீங்க. இப்போ இது ஒரு மைனஸ் இருக்கு, இதுவும் மைனஸ் இருக்கு, அப்போ இதுவும் சேம் சைன் தானே. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் ஆட் பண்ணிக்கிட்டு மைனஸ் போட்டுக்கிறீங்க. இது ரூல் சொல்றேன் நான். மூணாவது கண்டிஷன் என்னன்னா, இது பிளஸ்ல இருக்கு, இன்னொரு நம்பரு மைனஸ்ல இருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் இது மைனஸ்ல இருக்கு, இந்த நம்பர் பிளஸ்ல இருக்கு, இப்படி வேரியேஷன் வந்தா கூட டிஃப்ரெண்டா இருக்கும்போது யூ ஹேவ் டு சப்ராக்ட் போட்டுட்டு சைன் பொறுத்தவரை என்ன பண்ணா பிக்கஸ்ட் நம்பர் சைன். ரொம்ப முக்கியமானது, பட் தெரிஞ்சுங்க, டவுட்டா இருக்கணும் தெரிஞ்சுங்க. பிக்கஸ்ட் நம்பர் சைன். ஓகேங்களா? ஏன்னா வந்து இப்ப நான் மைனஸ் இன்வால்வ் ஆகுறதால இண்டிஜர்ஸ் எல்லாம் வருது. அப்ப இண்டிஜர்ஸ் வரும்போது சில நேரங்கள்ல டவுட் வரும். ஸோ இதுதான் நம்ம வந்து அடிஷன் ரூல் சொல்றாங்க. இந்த ரூல் வந்து நீங்க ஜஸ்ட் வந்து மைண்ட்ல தெரிஞ்சதுன்னா ஓகே, தெரியல கூட நோட் பண்ணிக்க, ஒன் இஷ்யூஸ் இல்லை. ஓகேவா? ஸோ இது அடிஷன் ரூல் வந்து புரிஞ்சுக்கிறீங்க. அடுத்தது கிளியருங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, வெரி குட். சரி, நெக்ஸ்ட். இப்போ இதே வந்து இன்னொரு அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். இப்போ சாரி டு டிஸ்டர்ப். ஓ சொல்லுங்க. டவுட் சார். இதுல இப்போ மைனஸ் இப்போ -5 -3 வருது அப்படின்னா அது வந்து அந்த போர்ட் மாஸ் ரூல்ல அடிஷன்ல போடணுமா? இது ஒண்ணும் இல்லைங்கம்மா. ஆக்சுவலா இப்போ நம்ம இந்த -5 -3 இருக்கு இல்லைங்களா, நான் அந்த ஃபார்மேட்டை நான் எப்படி எழுதுறேன் பாருங்களேன். -5 பிளஸ் -3 இது ரெண்டு ஈக்குவல் சொல்ல முடியுங்களா? ஆமா, ரெண்டு ஈக்குவல் சொல்ல முடியுங்களா? ஓகே. அப்ப என்ன ரூல்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்களேன், இது -5 இது -3 ரெண்டு சேம் சைன் தானே. சேம் சைன். சேம் சைனா இருந்துச்சுன்னா we have to add. ஓகே, ஆட் பண்ணிடுங்க. அப்ப ஆட் பண்ணீங்கன்னா 5 + 3 8ங்களா? ரெண்டுத்துலயுமே மைனஸ் சைன் தானே இருக்கு. சோ you have to put minus sign. ஓகே. இப்ப டவுட் வந்துச்சுன்னா என்ன பண்றீங்கன்னா, இதுக்கு இன்னொன்னு என்ன இருக்கு பேரலலா, 5 + 3 ஒரு நம்பர் இருக்குல்ல. அப்ப இங்க பாருங்க, இந்த 5ம் பிளஸ்ல இருக்கு, இந்த 3யும் பிளஸ்ல இருக்கு. ஓகே. அப்ப 5 + 3 8. ரெண்டு இடத்துலயும் பிளஸ் இருக்கிறதால நம்ம வந்து பிளஸ் சைன். ஓகே சார். ஓகேமா? டவுட் கிளியரா? ஓகே, கிளியர் சார். ஓகே, +8 இது -8 வேற ஒண்ணும் இல்லை. ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, கிளியர் தான். நெக்ஸ்ட் போலாம். ஓகே, சரி. இப்ப பாருங்க, சிம்பிளா போடுறேன். 2 × 3 ஆன்சர் 6. -2 × -3 ஆன்சர் 6. -6 சார். +6ங்களா -6ங்களா? +6 +6 சார். +6. ஏன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஓகேங்களா? இதுலயும் கிளாரிட்டி பண்ணிக்கங்க. இன்னொன்னு, நிறைய பேர் இந்த அடிஷன் ரூலுக்கு அந்த மல்டிபிளிகேஷன் ரூலுக்கு டவுட் வரும். அது ரெண்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறதா சொல்றேன் நான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? அப்ப -2 × -3 = +6 தான்.
2 into 3ன்றது பிளஸ் 6 தான். அப்ப இதை சொல்லுங்க. 2 into -3. ஆன்சரு -6. வெரி குட், -6. அப்ப பாருங்க, -2 into 3. இதுக்கு ஆன்சரு -6. -6. இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ இதுக்கு பேர் வந்து என்னன்னா மல்டிபிளிகேஷன் ரூல். ரொம்ப முக்கியம். இது மல்டிபிளிகேஷன் ரூல், அடிஷன் ரூல் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணி விடாது. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் சொல்லிட்டு அங்க போடுவாங்க, அப்படி போடக்கூடாது. ஓகேங்களா? கிளாரிட்டி பாத்துங்க. அப்போ மல்டிபிளிகேஷன் ரூல் இது என்ன ரூல்னா பாருங்க, ஒரு நம்பர் பிளஸ்ல இருக்கு, இன்னொரு நம்பர் பிளஸ்ல இருக்கு. அப்ப பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ். ஓகேங்களா? ஒரு நம்பர் மைனஸ்ல இருக்கு, இன்னொரு நம்பர் மைனஸ்ல இருக்கு. மைனஸ் இன்டு மைனஸும் பிளஸ் தான். ஓகேங்களா? மூணாவது ரூல், இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு. பிளஸ் இன்டு மைனஸ் டிஃபரன்ஸ் சைன் வருதா, அப்போ மைனஸ். இங்க மைனஸ்ல இருக்கு, இங்க பிளஸ்ல இருக்கு. அப்போ மைனஸ் இன்டு பிளஸ், இங்க மைனஸ் தான். ரொம்ப கிளியரா இருக்கு. ஓகேங்களா? திஸ் இஸ் மல்டிபிளிகேஷன் ரூல். நான் முன்னாடி சொன்னது அடிஷன் ரூல். ரெண்டு இதுலயும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? சோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இப்ப நம்ம வந்து -3, இப்ப -4ன்னு வச்சுங்களேன். இது வந்து +7 சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ இப்போ அடிஷன் ரூல் வேற, மல்டிபிளிகேஷன் ரூல் வேறன்றத கிளியரா புரிஞ்சுக்க. ஏதாவது டவுட் இருக்கணும் கேட்கலாம். சரி, இப்போ இதுல இன்னும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு நம்பர் பிளஸ்ல இருக்கு, ஓகேங்களா, இன்ட். இன்னொரு நம்பர் மைனஸ்ல இருக்கு, இன்ட். இன்னொரு நம்பர் மைனஸ்ல இருக்கு. அப்ப ஆன்சர் எது வரும் சொல்லுங்க? பிளஸ். பாருங்க, ஒண்ணுல அப்படியே அப்படியே ப்ராசஸ் பண்ணி பாருங்களேன். பாருங்களேன், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்போ என் என்ன வரும்? பிளஸ்ல வரும். சோ இதையும் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப எத்தனை நம்பர் வந்தாலும் நீங்க அந்த என்ன என்ன கான்செப்ட்ன்றதை புரிஞ்சுக்கலாம். இதுல இன்னொரு ஷார்ட்கட் சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, நீங்க பிளஸ் பிரச்சனை கிடையாது. மைனஸ் வரும்போது ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ், இப்ப 2 டைம்ஸ் 4 டைம்ஸ் 6 டைம்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பா பிளஸ் வரும். அதே ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ்ல மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ் வரும். ஷார்ட்கட் மாதிரி தெரிஞ்சுக்கலாம் நீங்க. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து அடிஷன் ரூல், மல்டிபிளிகேஷன் ரூல். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கான்செப்ட். தெரிஞ்சு ரொம்ப சிம்பிள் தான், பட் யூ ஹேவ் டு ரீகலெக்ட். ஓகேங்களா? ரீகலெக்ட் பண்ணீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? No, sir. ஓகே, குட். நெக்ஸ்ட், எனக்கு தெரிஞ்சு லைட்டா நான் என்ன பண்றேனோ நீங்க ஃபுல்லா இது கூட அவசியம் இல்லை, பட் என்ன டிஸ்கஸ் பண்றேன்ற லைட்டா சும்மா ஷார்ட் மாதிரி நீங்க சும்மா ஷார்ட் நோட்ஸ் கூட இல்லை, நீங்க சின்ன சின்ன டாபிக் கூட எழுதி வச்சாலும் போதும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி தெரியும். நீங்க வந்து ஒரு கான்சியஸா இது என்ன பண்ணிட்டே இருப்பீங்க, ரிவிஷன் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால அட்லீஸ்ட் டாபிக் என்னன்ற மாதிரி ரீகால் பண்ணி எழுதிங்க. ஓகேங்களா? ஃபைன். ஓகே, அடுத்து வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் இது. நீங்க சம்ஸ் வந்து நம்ம இப்போ எல்லாமே பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படி ஃபுல்லா பார்த்துருந்தாங்களே. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ஆப்ரேஷன்ஸ் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்த டாபிக் வந்து போர்ட் மாஸ் ரூல் பத்தி பார்த்தோம். அதுக்கு அடுத்து அடிஷன் ரூல் என்ன, மல்டிபிளிகேஷன் ரூல் பார்த்தோம். ஓகேங்களா? இதுதான் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கிங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது வந்து பேசிக் லெவல்ல இருந்து மேக்ஸ் எப்படி எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு எவால்வ் ஆகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரக்சரா சொல்லிட்டே வரேன். இந்த இந்த பாயிண்ட பிடிச்சிக்கிங்க. அப்போ டவுட் வந்தா கூட யூ ஹேவ் டு ரீகால் ஃப்ரம் என்னது ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீகால் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா கான்செப்ட்ஸுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துடும். ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துங்க. ஓகே, இப்போ அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி இன்னும் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் இப்போ 2 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? 3வது ஹோம்ஒர்க் ஒன்று இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸ்கொயர் நம்பர்ஸ் என்ன யாராவது சொல்லுங்க பார்ப்போம். 2 into 2, 3 into 3, 4 into 4. ஓகே, வெரி குட். ஒரு நம்பரை அதே நம்பர்ல மல்டிப்ளை பண்றது, கரெக்ட்டுங்களா? ஓகே, இப்போ 1 ஸ்கொயர்ட் அப்படின்னா 1 into 1. இதான ஸ்கொயர் நம்பர். ஸ்கொயர்னா பவர்ல ஸ்கொயர் இருக்கும். அது நம்ம வந்து 1 ஸ்கொயர்னா 1 into 1 அர்த்தம். 1 into 1 1. இப்போ 2 ஸ்கொயர் அப்படின்னா 2 into 2, 2 into 2 4, கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்குங்களா? 3 ஸ்கொயர்னா 3 into 3 = 9. இது மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு ஸ்கொயர் நம்பர் எனக்கு தெரியும்.
நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ்ல எவ்வளவு தெரிஞ்சுக்கலாம்? 1ல இருந்து அட்லீஸ்ட் 20 ஸ்கொயர்ஸ். 30 வரையிலும் படிச்சீங்க. ஓகேங்களா? இது படிங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா ஐ வில் கிவ் யூ த ஷார்ட்கட்ஸ். நீ பாடி போங்க. ரொம்ப அதன் பிறகு இப்ப எல்லாமே ஷார்ட்கட் கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப இதாயிடும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. நான் அப்புறமா உங்களுக்கு நாட் ஓன்லி 30, ஓகேங்களா, இது வந்து இன்ஃபைனட்டா போற அளவு கூட ரூல்ஸ் இருக்கு. நிறைய அந்த பார்த்துருப்பீங்களா மேக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய ஷார்ட்கட்ஸ்ல நம்ம கன்வென்ஷன்லாம் போட்ட மேக்ஸ்லாம் நீங்க யூபிஎஸ்சில மோஸ்ட்லி போடவே முடியாது. பார்த்துருப்பீங்களா? எல்லாம் அந்த வேதிக் மேக்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேஸ்ட் ஆன் வேதிக் மேக்ஸ் தான் நீங்க வர கொஸ்டின்ஸ்லாம் வருது. உங்களுக்கு வந்து இந்த ரூல் தெரியணும், அங்க இருக்கிற ஷார்ட்கட்ஸ் என்னன்னு தெரியணும், அதை வந்து எவ்வளவு ஸ்மார்ட் வேல நீங்க அப்ரோச் பண்ணிக்கின்றது தான் இந்த சக்சஸ் பண்றாங்க. நீங்க ஒரு சில சம்ஸ்லாம் வந்து கன்வென்ஷன் மெத்தட்ல போடவே முடியாது. அப்படியே எப்படா போடுறதுன்னு சொல்லி நீங்க விட்டுருவீங்க. ஆனா அதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கும். அது தெரிஞ்சுட்டீங்கன்னா யூ கேன் சால்வ் இட். என்ன சொல்றேன், வெரி ஃபியூ மினிட்ஸ்ல பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதான் கான்செப்ட். அப்போ ஸ்கொயர் நம்பரை 1 to 30 வரையும் படிச்சீங்க. அடுத்து வந்து கியூப் நம்பர். எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்கப்பா. வேதிக் மேக்ஸ் என்ன சார்? வேதிக் பீரியட். வேதிக் மேக்ஸ். ஓகேங்களா? அது ஒண்ணும் இல்லப்பா. ஆக்சுவலா வந்து வேதிக்கு வந்து நேம் இருக்கு இல்லையா? இந்த நேமிக்குன்னா நேம் வச்சு நீங்க வேதாக்கெல்லாம் போக வேண்டாம். வேதாஸ் இருக்குல்ல, அந்த வேதாஸுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஜஸ்ட் வேதிக் மேக்ஸ்னா முன்னாடி வந்து அப்ப நம்ம மேத்தமெட்டிஷியன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஓகேங்களா, அது வந்து ரொம்ப பின்னால அந்த பரஞ்சோதின்னு சொல்லி ஒரு பரஞ்சோதி முனிவர்னு சொல்லி ஒரு பர்சன் தான். அவர் தான் வேதிக் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாரு சொல்லியிருப்பாங்க. வேதிக் மேக்ஸ் ரொம்ப ஷார்ட் கட்டு தான்ப்பா. ஒரு சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லணும் வச்சுங்களேன். இப்ப நான் உங்களுக்கு வந்து இப்ப 11 ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 11 நான் 11ஆல மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வரும் 121. 121. ஓகே, குட். இதுவே நான் இந்த 111 நான் 111 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வரும் 16321. 1 சொல்லுங்க, நம்பர் தனித்தனி சொல்லுங்க. 1 6 16321. 32 1 12361. அவ்வளவு வரும். ஓகே, ஃபைன். அப்போ இந்த நம்பர் வந்து நம்ம ஃபெமிலியர் நம்பர். ஏன்னா 11 டேபிள் ஈஸியான சொல்லிடுவோம். பட் இந்த நம்பர் வந்து 111 வருது. அப்போ பாக்குறதுக்கு வந்து ரொம்ப என்னடா பெரிய நம்பரா போறது. நீ சொல்லிருக்கிற ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கீங்க, பட் இது கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் என்ன சிம்பிளா சொல்ல வேண்டானே, 1 2 3 2 1 இதான் ஆன்சர். ஓகேங்களா? அப்ப என்னன்னா இது நீங்க கன்வென்ஷனா போட்டு என்ன பண்ணுவீங்க, இப்படி போடுவீங்களா, 111 இன்ட்டு 111 போட்டு 111 111 111 போடுவீங்களா? இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 1 2 3 2 1. கரெக்டா? இப்போ நீங்க இத்தனை லைன்ஸ்ல நீங்க சால்வ் பண்ற விஷயத்த நான் என்ன பண்ணிட்டேன், ஒரே லைன்ல போட்டேன். ஐ திங்க் 2023 நினைக்கிறேன். யூபிஎஸ்சில சிசாட்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, இதே பேசுதான். என்னன்னா 9 டைம்ஸ், ஓகேங்களா, 9 டைம்ஸ் 1 போட்டுக்கிறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 இன்ட்டு 9 டைம்ஸ் போட்டீங்க. 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? இது 9 டைம்ஸ், இது 9 டைம்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டு என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கலைங்களா, அந்த ஆன்சருடைய சம் ஆஃப் டிஜிட்ஸ், அந்த ஆன்சரை நீ சம் பண்ணீங்களா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்டாங்க. ஓகேங்களா? அப்போ பாருங்க, இப்ப நம்ம கன்வென்ஷனா போட்டா உங்களுக்கு வந்து அந்த சிசேட் பேப்பர் தெரியும். சும்மா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பேஜ் கொடுத்துருப்பாங்க ரஃப் ஒர்க். அங்க போயிட்டு உட்காந்துட்டு நீங்க இந்த சம் போட்டுறதுல 9 டைம்ஸ் போட்டு அது கீழே 9 லைன்ஸ் போட்டு 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 நீங்க ஆட் பண்ண கன்ஃபியூஸ் ஆயின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க, விட்டுட்டு போயிடுவீங்க. ஓகேங்களா? பட் இது என்ன சார் ஆன்சரு அப்படின்னு ஒண்ணு இல்ல, 9 டைம்ஸ் தான் இருக்கு. அப்ப 9 சென்டர்ல போட்டுருங்க. இந்த பக்கம் குறைச்சிட்டே போங்க. ஓகேங்களா? 6 5 4 3 2 1. இந்த பக்கம் 8 7 6 5 4 3 2 1. இவ்வளவுதான் கான்செப்ட். சரி, இது கண்டுபிடிச்சோம் சார். இப்ப எல்லாம் ஆட் பண்ணி வர ஆன்சர் சொல்றீங்களா, டவுட் வருதுல்ல, அதுவும் வரும். அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா இந்த 9 இருக்குல்ல, இந்த 9 ஸ்கொயர் பண்ணுங்க, என்ன வரும், 81. 81. அப்போ sum of these numbers is equal to 81. நீங்க ஒண்ணுல 2020 கொஸ்டின்ல எடுத்து பாருங்க, இந்த கொஸ்டின் அப்படி இருக்கும்.
திஸ் இஸ் கால்டு வேதிக் மேத்ஸ். ஓகே சார், தேங்க்யூ சார். இது வந்து எப்போ நீடு இருக்கோ கண்டிப்பா சொல்றேன் நான், நோ வரிஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் புரிஞ்சுப்போம். ஃபண்டமெண்டல் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நம்ம அதற்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல போய்ப்போம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஃபண்டமெண்டல் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இது மாதிரி சிங்கிள் லைன்ல சொல்லுங்கப்பா. சார் ஓகே சார், இந்த சம் ஆஃப் த டிஜிட் எப்படி சார் டக்குன்னு 9 வச்சு நீங்க 81 சொன்னீங்க? எனக்கு அது தெரியல சார். இது வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் டக்குன்னு சொன்னது. இது ஒண்ணும் இல்லப்பா. இப்போ நான் இந்த நம்பர் இருக்குல்லப்பா, 11 into 11 இருக்கு இல்லையா, 11 into 11, ஆமா சார். 121 கரெக்ட் தானே? ஆமா சார். இப்போ இந்த மூணு நம்பரை ஆட் பண்ணுங்கப்பா. அது 4 சார், பார்த்த உடனே சொல்லிட்ட மாதிரி இருக்கு. இது பார்த்த உடனே பெரிய சொன்னீங்களா? நம்பரா இருக்காது. நீங்க அப்போ சென்டர்ல என்ன நம்பர் இருக்கு? 2 இருக்கு சார். அப்போ 2 ஸ்கொயர் 4 சார். அவ்வளவுதான். இங்க வாங்க, இந்த 3 போட்டல, 1 2 3 2 1 சொன்னல, இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. ஆமா சார். 9 சார். ஓகே, சென்டர்ல நம்பர் இருக்கு 3 சார். 3 ஸ்கொயர்னா அப்போ 9 சார். வந்துருச்சா? எஸ் சார். அப்ப அதே ரூல் தான் நீங்க அப்ளை ஆகும். எஸ் சார். எஸ் சார். ஓகே சார். இவ்வளவுதான் லாஜிக், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே சார். ஈஸி தான், ஒன்னும் இஷ்யூஸ் இல்ல. we can solve it. ஓகே ஓகே, ஸோ இந்த சம் இருக்கு, நீங்க எடுத்து பாருங்க. டைம் கிடைக்கும் போது எடுத்து பாருங்க. டெஃபினட்டா இந்த சம் அப்படிதான் கேட்டிருப்பாங்க. பட் நான் ஃபர்ஸ்ட் முறை அப்ரோச் பண்ணும்போது என்ன அது இவ்வளவு பெருசு இருக்கு, போட்டு ஆட் பண்ணி போறதுல எப்படி குறைஞ்சது ஒரு 5 மினிட்ஸ் மேல ஆகும். இன்னொன்னு பேஜஸ் பத்தாது. அப்ப நம்ம ஒரு கொஸ்டின் 5 மார்க்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கண்டிப்பா அந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு போவோம். இவ்வளவுதான் இது. இதுக்கு மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு. ஐ வில் கிவ் யூ ஒவ்வொரு கிளாஸ்ல நான் அடுத்தது சொல்லிட்டே போறேன். இப்போதைக்கு பேசிக்ஸ் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ பாருங்க, இந்த ஸ்கொயர் நம்பர்ல ஹோம்வொர்க் 1 to 30, கியூப் நம்பர்ல ஹோம்வொர்க் 1 to 20. கியூப் நம்பர் என்ன அர்த்தம்? ஒரே நம்பரை 3 முறை போட்டு மல்டிப்ளை பண்றது இல்லைங்களா? 1 கியூப்னா 1 இன்ட்டு ஒரே நிமிஷம் இது பண்ணி டெரிவேட் பண்ணிடுறேன் நிமிஷம். ஓகே, கியூப் நம்பர்ஸ். கியூப் நம்பர்ஸ்னா இப்போ 1 கியூப்னு அர்த்தம். 1 கியூப்னு அர்த்தம் 1 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 1. இப்போ 2 கியூப்னு அர்த்தம் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஆன்சரு 88 sir. 8. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி 3 கியூப்னா 27 வரும், 4 கியூப்னா 64 வரும், போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எவ்வளவு வரும் தெரிஞ்சுக்கிறீங்க? 1 to 20 வரையும் கம்பல்சரி படிச்சுங்க. எஸ் சார். ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து டைமை வந்து நிறைய சேவ் பண்ணும். ரொம்ப கூலா நீங்க வந்து எக்ஸாம் அப்ரோச் பண்ணலாம். அதுக்காக தான் சில விஷயங்கள்லாம் பேசிக்ஸ் வந்து நம்ம வந்து நீங்க போட்டே பார்க்கலாம், பட் டேக் சம் டைம், ரைட்? ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கு. இதுல என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கியூப் நம்பர் கேட்டா போட்டுருவீங்க. சப்போஸ் கியூப் ரூட்னு கேட்பாங்க, கரெக்டுங்களா? ஒரு இப்போ சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, 729 கியூப் ரூட் என்னப்பா ஆன்சர் கேட்டா என்ன பண்ணுவீங்க? 9 ஆன்சர் வரும். வெரி குட், 9 ஆன்சர் வரும். இப்போ 9 கியூப் என்னன்னு கேட்டா சிம்பிளா என்ன பண்ணலாம், 9 இன்ட்டு 9 போட்டு தெரியல கூட மல்டிப்ளை போட்டுடலாம். ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, தெரியல அப்படி விட்டு வந்துடுவீங்க. அப்போ இது தெரிஞ்சுக்கிறது பெஸ்ட் தானே? ஸோ அதனாலதான் அப்போ கியூப் ரூட்டுக்கு இது தெரிஞ்சுக்கிறது பெட்டர். நீங்க நினைக்கலாம் அதாவது கியூப் தானே மல்டிப்ளை பண்ணி போட்டலாம் நினைக்கலாம். அந்த மாதிரி யோசிக்க வேண்டாம். நம்ம நம்பர் பார்த்தோன்னே இது ஸ்கொயர் நம்பரு, இது கியூப் நம்பரு, அப்போ தெரிஞ்சுக்கிறது வெல் அண்ட் குட். அப்போ கியூப் நம்பர் வந்து 1 to 20 வரையும் படிச்சுக்கிறீங்க. நான் சொல்றது எல்லாமே நீங்க ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிறது ரொம்ப பேசிக் ரெக்குயர்மெண்ட் நினைச்சுக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் கியூப் நம்பர்ஸ். அடுத்தது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நீங்க வந்து சம்ஸை வந்து ரொம்ப ஸ்பீடா போறதுக்குண்டான ஒரு ஒரு வே இருக்கு. ஓகேங்களா? அந்த வே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இது. டைம் இருக்கான்னு பார்ப்போம், இல்லைன்னா உங்களுக்கு அடுத்த கிளாஸ் கூட நான் ஸ்டார்ட் பண்றேன். சும்மா ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் சொல்லிடுறேன். டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் கேள்விப்பட்டீங்களா? ஓகே, அப்போ இந்த டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் வந்து யூபிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிக்கும். திடீர்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டு வந்து பெரிய நம்பரா கொடுத்துட்டு இது வந்து நம்பர்ல டிவைட் ஆகுமா ஆகாதான்னு கேட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ டிவிசிபிலிட்டி ரூல் வந்து நீங்க வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி சம்ஸ் எல்லாம் சும்மா ஃபிங்கர் டிப்ல அப்படியே சும்மா சாதாரணமா போட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. ஓகே, சரி. இதில் டிவிசிபிலிட்டி ரூல் பற்றி நான் ஒரு ஐடியா சொல்றேன் பாருங்க. நம்பர் 1,
அப்படின்னா டிவிசிபிள் ரூல் ஃபார் 2. ஓகேங்களா? இப்ப 2 ஒரு நம்பர் 2ல டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க? லாஸ்ட் டிஜிட் ஈவனா இருந்தா ஓகே, வெரி குட். லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவனா இருந்துச்சுன்னா அப்போ அது நம்பர் வந்து கண்டிப்பா 2ல டிவைட் ஆகும்னு தெரியும் இல்லைங்களா? ஓகே, வெரி குட். அப்போ லாஸ்ட் டிஜிட் அப்ப என்னன்னா இருக்குன்னு 0 or even 0 ஈவன்னா 2 இல்ல even 4 4 6 6 8 கரெக்டுங்களா? 8 ஓகே, அப்போ நீங்க என்னதான் பெரிய நம்பர் எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் நீங்க லாஸ்ட் டிஜிட் மட்டும் பாக்குறீங்க. இந்த 5 டிஜிட்ஸ்ல ஏதோ ஒரு டிஜிட் இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு அந்த நம்பர் வந்து 2ல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே தானுங்களே? திஸ் இஸ் த டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 2. சரி, இரண்டாவது டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 4. இதுக்கு எதாவது ஐடியா இருக்கா? சார் லாஸ்ட் 2 last டிஜிட் 2 digits Last digit லாஸ்ட் 4 2 டிஜிட் divisible by 4, sir. divisible ஓகே, by லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ல டிவைட் ஆச்சுன்னா எந்த நம்பரும் 4ல டிவைட் ஆகும். அதான ரூல்? ஓகே, வெரி குட். அப்போ லாஸ்ட் 2 டிஜிட்ஸ். ஓகேங்களா? இப்ப லாஸ்ட் 2 டிஜிட் வந்து டிவிசிபிள் பை 4 அப்படின்னா அந்த என்டையர் நம்பருமே 4ஆல டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துரும் எப்படின்னு. இப்போ உங்ககிட்ட கேட்கிறேன் 2024 லீஃப் 2028 லீஃப் இயர்ல இல்லைங்களா? 2028 லீஃப் இயரா இல்லையா? லீப் இயர் எப்படி சொல்றீங்க? 4ஆல டிவைட் ஆனா ஆகும். ஓகே, வெரி குட். 4ஆல டிவைட் ஆனா சரி. லீப் இயர் இல்லைங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்க 2028 நார்மலா டிவைட் பண்ணுவோம், இப்படி தானே பண்ணுவோம். இப்போ வந்து 4ஆல டிவைட் பண்ணி பார்க்குறோம். இந்த 20ல 5 டைம்ஸ் வரும் இல்லைங்களா? 5 4s are 20 ரைட்டுங்களா? திரும்ப 0 வரும்பொழுது இந்த 2 இருக்குங்க. இந்த 2 வந்து 4ஓட சின்ன நம்பர் இருக்கிறதுல ஒரு 0 சேர்த்துப்பீங்களா? அடுத்து வந்து 8 இருக்கிறீங்களா? 28 எத்தனை டைம்ஸ் வரும்? 7 4s are 28. அப்ப ரிமைண்டர் வந்து 0. ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா இது வந்து ஒரு லீப் இயர். கரெக்டுங்களா? இப்போ இந்த நம்பரு நான் 4ல டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்றதுக்கு திஸ் இஸ் என்ன சொல்றது ட்ரெடிஷனல் ப்ரொசீஜர். இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. லாஸ்ட் 2 டிஜிட் என்ன இருக்கு? 28. இப்ப 28 4ல டிவைட் ஆகுது தானே? அப்ப 28 4ல டிவைட் ஆயிடுச்சுன்னா நீங்க போடணும் அவசியம் இருக்கு. போடவே அவசியமே இல்லைல்ல. ஓகேங்களா? அப்ப 4 டேபிள் தெரிஞ்சா போதும். 7 4s are 28. அப்போ இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 4ல டிவைட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இவ்வளவுதான் கான்செப்ட். நாட் ஓன்லி 4 டிஜிட், நீங்க எத்தனை டிஜிட் கொடுத்தாலும் லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்து 4ல டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் 2க்கு 4க்குள்ள ரூல். அடுத்தது 8க்கு ரூல் வரும் சொல்லுங்க பாப்போம். Last 3 digits divisible by 8. லாஸ்ட் 3 டிஜிட்ஸ். ஓகே, வெரி குட். லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் எடுத்து பார்த்தா போதும். லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் எடுத்து பார்த்தா போதும். ஓகேங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு எந்த ஒரு நம்பரா இருக்கட்டும். இப்போ 4 6 ஓகேங்களா? இப்போ 120 இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த நம்பர் நீங்க எடுத்துக்கிறீங்க. இது பெரிய நம்பரா இருக்கு, நான் 8ல டிவைட் ஆகுமா ஆகாதான்னு செக் பண்றதுக்கு எல்லாத்தையும் டிவைட் பண்ண வேண்டாம். லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்துக்க போதும். அப்போ 120 8ல டிவைட் ஆகுமா? ஓகேங்களா? அப்போ 128 டிவைட் பண்ணி செக் பண்ணா ஒட்டுமொத்த நம்பரும் டிவைட் ஆகும். இதுதான் ரூல். இது 120 ஆகும். இந்த நம்பர் 8ல டிவைட் ஆகும். ஏன்னா 120ன்றது 8ல டிவைட் பண்ணா வரும். 1 8s are 8, ரிமைனிங் 4 40, 5 8s are 40. அப்போ 15 டைம்ஸ் வருது. கரெக்டுங்களா? ஸோ திஸ் நம்பர் கேன் பி டிவைடட் பை 8. இவ்வளோ கேன் டிவைடட் பை 8. இவ்வளோ கான்செப்ட். இது ஏன் நான் வந்து 2 4 8 இந்த ஆர்டர்ல கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ரூல் தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் டிஜிட் மட்டும் பார்த்தா டிவிசிபிலிட்டி 2. லாஸ்ட் 2 டிஜிட் பார்த்தோம்னா அது டிவிசிபிலிட்டி ஃபார் 4. லாஸ்ட் 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா அது டிவிசிபிள் ஃபார் 8. இதான் ரூல். அப்போ 2 4 8 இந்த ரூலை நீங்க புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ தேவையில்ல, நம்ம வந்து 11க்குள்ள தெரிஞ்சா போதும். பட் இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ சப்போஸ் 4 சொல்றேன், 16க்கு டிவிசிபிலிட்டி ரூல் கேட்டாலும் என்ன ரூல் இருக்க முடியும்? 4ஐயும் சார் 8ம் 2 எடுத்துக்கலாம் சார். 8 2
அப்படி எடுக்க முடியாதுப்பா, 16. எடுக்க கூடாது. ஏன்னா இது ரெண்டுமே வந்து என்ன சொல்றது, இது ரெண்டுமே வந்து காம்போசிட் நம்பர்ஸ், ரைட்டுங்களா? காம்போசிட் நம்பர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணும். அப்ப வேற என்ன, வேற லாஜிக்ல யோசிங்க. என்ன லாஜிக் சொல்லலாம்? 4 ரைட். சொல்லுங்க. 4 into 4. நோ, நான் ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு பேட்டர்ன் நான் கொடுத்துருக்கேன். இந்த பேட்டர்ன்ல என்ன வருது யோசிங்க. 8. ஓகே, சரி நானே சொல்றேன். லாஸ்ட் 4 டிஜிட்ஸ். Oh, okay, sir. புரியுதுங்களா? இதான் ரூல். மேத்ஸ் நல்லா புரிஞ்சுங்கப்பா. மேத்ஸ் இஸ் நத்திங் பட் லாஜிக்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ். ஒரு இடத்துல என்ன வருதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்தடுத்து அப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் ரூல். பட் இதை நான் தெரிஞ்சுக்க வேண்டாம். பட் நானா சொல்றேன், நீங்க 8க்குள்ள இது வரைக்கும் தெரிஞ்சா போதும். ஜஸ்ட் ஒரு இதுக்காக நான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இதான் ரூல். இப்படிதான் போகும், அடுத்தடுத்து இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா? சரி, அப்போ டிவிசிபிலிட்டி ஃபார் 2, 4, 8. இந்த 16 வேண்டாம், ஜஸ்ட் ஒரு இதுக்காக கொடுத்தேன். இது 3 மட்டும் தெரிஞ்சுக்க போதும். ஓகேங்களா? அடுத்தது ஓகே, இன்னும் என்ன மிஸ்ஸிங் இருக்கு? 4th வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன் ரூல் ஃபார் 5. 5க்கு என்ன ரூல்? சார் 5 தான் சார். 5 தானா? Class number 0 or 5 வெரி குட். லாஸ்ட் டிஜிட் எய்தர் 0 ஆர் 5. இவ்வளவுதான். இது லாஸ்ட் டிஜிட் 0வா இருக்கலாம் அல்லது 5வா இருந்தா பார்த்த உடனே இந்த நம்பர் 5 டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ரொம்ப ஈஸி தானே, ஏன்னா நம்ம டேபிள் மல்டிபிளிகேஷன் டேபிள் 5 டேபிள் படிக்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா? சோ இதான் கான்செப்ட். 16க்கு வந்து 4 digits divided by 16 ஆ சார்? 16 டேபிள்ல அந்த லாஸ்ட் 4 digit டிவைட் ஆனா it should be divided by ஆமாம்பா, 16. ஆமா, அதான் ரூல். ஓகே 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 நீங்க சார். 16 பத்தி யோசிக்க வேண்டாம், ரொம்ப பெரிய நம்பர். பட் நான் இதுக்குள்ள அதான் சும்மா ஒரு ஐடியா சொன்னேன், வேற ஒன்று. ஓகேவா? ஓகே. ஏன்னா டிவிஷன் ரூல் வந்து நீங்க வந்து ஒரு 11 வரையும் படிச்சாலே போதும். ஓகேப்பா, சரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5 முடிஞ்சிச்சா? அப்போ 5 ரிலவெண்ட் என்ன சொன்னா? 10 சொல்லலாமா? 10 சொல்லலாம். 10க்கு லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்குன்னு? 0 மட்டும் தான் இருக்கும். 0 மட்டும் தான் இருக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்போ 10க்கு உண்டான ரூல் முடிஞ்சிச்சு. இப்ப வேற என்ன பெண்டிங்ல இருக்கு? சார் இப்போ ஒரு நம்பர் 7. சொல்லுங்கப்பா. 7ஆ? 7 ஓகே, கடைசியா பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து 3 இப்ப ரொம்ப இருக்கு சார். முக்கியம். 3 இருக்கு. 3க்கு ரூல் தெரியுமா? Sum of the digits divided by 3. வெரி குட். சம் ஆஃப் த டிஜிட்ஸ் டிவைடட் பை 3. ஓகேங்களா? சரி, இருங்க. டிவைடட் பை, இது சரியா வரல, 3. அப்போ ஒன்னும் சிம்பிளா பாருங்களேன், ஒரு நம்பர் கொடுக்குறேன் நான். இப்போ 1, 9, ஓகேங்களா, 7, 1 இந்த நம்பர் கொடுக்குறேன். இந்த நம்பர் வந்து 3 டிவைட் ஆகுமா ஆகாதா? சொல்லுங்க பாப்போம். Yes sir, it is divided by 3 sir. ஓகே, இப்போ நம்ம கன்வென்ஷனலா போட்டு என்ன பண்ணுவோம்? இப்படி போட்டுப்போம். 1, 9, 7, 1 போட்டு இப்படி போடுமா? ஃபர்ஸ்ட் வந்து 18னா 6 டைம்ஸ் 3னா 18, ரிமைனிங் 1, இந்த 7 கீழே இருக்கிறீங்க. 5 டைம்ஸ் வரும். 5 3s 15 கட்டுங்களா? ரிமைனிங் 2, இந்த 2 1 கீழே இருக்கீங்க, 21 ஆகும். 7 3s 21 போட்டுட்டு எஸ் 0 வரதால திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 3ன்னு சொல்லுவோம். ஸோ இது கன்வென்ஷனல் மெத்தட், ரொம்ப பெருசு. இப்போ இங்க என்ன அது? அப்ப இங்க வந்து இது ஷார்ட்கட். ஓகேங்களா? என்ன ஷார்ட்கட்னா, இங்க இருக்கிற டிஜிட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, 1 + 9 + 7 + 1 ஈக்குவல் டு 18. அப்ப 18 3 டிவைட் ஆகல, 6 டைம்ஸ் வரும். அப்ப 18 3 டிவைட் ஆகல, the entire number can divided by 3. இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்து வந்து 9. 9 ரூல் தெரியுமா? The sum of the digits divisible by 9. ஓகே, the same ரூல் தான், இதே ரூல் தான். பட் இது 3க்கு பதிலா என்ன பண்ணேன்? 9. ஓகேங்களா? சோ sum of the digits வந்து divided by 9னா the entire number can divided by 9. இதான் ரூல், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப நீங்க 3 படிக்கும் போது 9 சேர்த்து படிச்சுக்க, ரெண்டு சேம் ரூல். ஓகேங்களா? சோ இதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். அடுத்தது பாருங்க,
ஓகே, அடுத்தது என்ன ரூல் அப்படின்னா மிஸ் ஆகுறது என்ன மிஸ் ஆகுது? 6 ஆகுதுங்களா? 6 ஓகே, 6 6க்கு என்ன டிவிஷன் ரூல்? So this is by 2 and 3. ஓகே, வெரி குட். அதாவது இந்த 6க்கு தனியெல்லாம் ரூல் கிடையாது. போத் 2 and 3. அப்போ இந்த டிவிஷன் ரூல் 2யும் சாட்டிஸ்ஃபை பண்ணு, 3யும் சாட்டிஸ்ஃபை பண்ணு. அப்படி இருந்துச்சுன்னா அது நம்பரு 6 ஆல டிவைட் ஆகும். ஏன்னா 2 into 3 equal to 6. வேற ஒண்ணும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? வேற ஒன்றும் யோசிக்க வேண்டாம். ஒரு நம்பர் பாக்குறீங்க, அந்த நம்பர் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டிஜிட் பார்த்தா ஈவன் நம்பரான்னு ஃபர்ஸ்ட் பாத்துறீங்க. ஓகே, ரெண்டாவது வந்து ஆட் பண்ணிட்டு 3 ஆல் டிவைட் பண்ணுங்க. ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா தஸ் நம்பர் கேன் டிவைடட் பை 6. இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? 6க்கு. சரி, ஓகே. அடுத்தது 11. ஓகேங்களா? 11 ஒரு நம்பர் இருக்கு. 11க்கு இதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சார் இது பிரைம் நம்பர் 6. தானே சார் 11? பிரைம் நம்பர் தான்ப்பா. ஆமா, தனி ரூல் இருக்கு. தெரியாது சொல்லுங்க, சார். என்ன இருக்கு? சம் ஆஃப் ஆட் பிளேஸ் டிஜிட்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஏன்னா ஈஸியா நம்ம பெரிய நம்பர் இல்லைங்களா, 11 2 டிஜிட் நம்பரு. அந்த ரூல் தெரிஞ்சா ரொம்ப ஈஸி. சம் ஆஃப் ஆட் பிளேஸ் டிஜிட்ஸ் மைனஸ் சம் ஆஃப் ஈவன் பிளேஸ் டிஜிட்ஸ். ஓகேங்களா? டிஜிட்ஸ் இது ரெண்டும் மைனஸ் பண்ணீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 11. ஓகேங்களா? மல்டிபிள்ஸ் ஆஃப் 11னா 11 22 33 எது வேணாலும் வரலாம். இதுதான் ரூல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூல். ஏன்னா சம் பார்த்து பெரிய நம்பரா இருக்கும், பட் டக்குனு பார்த்த உடனே போட்டு போயிடலாம். இப்போ ஒரு உதாரணம் பாருங்களேன். இப்போ நம்ம சிம்பிளா நம்ம படிச்சதே பார்ப்போம். இப்போ 1 2 1 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குல்ல, 11 உடைய மல்டிபிள். இப்போ பாருங்களேன், இது ஆட் பிளேஸ்ல இருக்கா, இது ஈவன் பிளேஸ்ல இருக்கா, இது ஆட் பிளேஸ். பிளேஸ் சொல்றேன், இது ஆட் பிளேஸ், ஈவன் பிளேஸ், ஆட் பிளேஸ். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா 2ங்களா? இந்த 2 அப்படியே எடுத்துக்கலாமா? 2 minus 2 equal to 0. அப்ப இந்த நம்பர் வந்து 11ஆல டிவைட் ஆகும். சரி, இன்னொரு எக்ஸாம் சொல்றேன். 1 3 3 1 இப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா டிவைட் ஆகுமா 11ஆல? பாருங்க, 1 plus 3 4. இது பாருங்க, இந்த 3 plus 1 4ங்களா? 4 minus 4 0. நீங்க எதுவாலும் போட்டு அப்ளை பண்ணி பாருங்க, வந்துடும். வேற ஒன்றும் இல்லை, நீ ரேண்டமா எடுத்து போட்டு பாருங்க. ஸோ இந்த ரூல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க 11க்குன்றதால கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. தெரிஞ்சுங்க, இது 11க்கு. ஓகேங்களா? இது ஓகே, இது கிளியரா? டவுட் இல்ல? எஸ் எஸ் ஓகே, குட். சரி, இன்னும் ஒன்னே ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது என்னன்னா அந்த 7 தானுங்களே. இந்த 7 ரூல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 7 ரூல் வந்து கொஞ்சம் ஷார்ட்கட் மாதிரி அது இருக்காது. நீங்க நார்மலாவே போடுறது பெஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அது ரூல் ஒன்று இருக்கு, பட் நம்ம பார்ப்போம். ஒன்றும் இல்லை. இப்போ 2 டிஜிட்ஸ் நம்பர்ஸ்லாம் வந்தா இது போட முடியாது. ஓகேங்களா? ஒரு 3 டிஜிட்ஸ்க்கு மேல அந்த மாதிரி வருதுன்னா நம்ம வந்து இதை போட ட்ரை பண்ணலாம். இருங்க வரேன். ஓகே, இப்போ 105 ஒரு நம்பர் இருக்கு. 7 ரூல் சொல்றேன். ஓகேங்களா? 105 ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பர் 7 டிவைட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் என்ன சார் ரூல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட் இருக்குல்ல 5, அந்த நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும். சரி, அந்த நம்பரை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணு. ஓகேங்களா? மீதி இருக்கிற நம்பர் அப்படியே வச்சுக்கணும். பாருங்க, இந்த முன்னாடி 10 இருக்கா, 10 அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மைனஸ் போட்டுட்டு இங்க லாஸ்ட் டிஜிட் இருக்குல்ல, லாஸ்ட் டிஜிட்டை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணி போடுங்க. பாருங்க, 10 மைனஸ் 5 to 10. அப்ப 10ல 10 போச்சுன்னா 0. அப்ப இந்த நம்பர் வந்து எதாவது டிவைட் ஆகும், 7 டிவைட் ஆகும். இதுதான் ரூல். பட் இந்த ரூல் வந்து 2 டிஜிட் நம்பர்லாம் யூஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு 49 இருக்குல்ல, 49 வந்து பாத்தீங்கன்னா 7 டிவைட் ஆகும் தானே. நீங்க அந்த ரூல் அப்ளை பண்ண முடியுமா பாருங்க. 4 எடுத்துக்கிட்டு மைனஸ்ன்னு போட்டுட்டு 9 into 2 அப்படின்னு போட்டீங்கன்னா என்ன வரும்? 18 வரும். போடலாம், தப்பு இல்லை, ஏன்னா வந்து மைனஸ்ல வருது. அப்படி போடலாம் இல்லையா? 4 minus 9 into 18.
மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? -14. -14 கிடைக்கும். -14. கரெக்டுங்களா? ஓகே, இதான் ரூலு. பட் நீங்க இஃப் யூ ஓகேனா இது யூஸ் பண்ணிக்க, தப்பு இல்லை. இவ்வளவுதான் இது 7க்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான். அப்போ வந்து நம்ம இப்படி எப்படி நீங்க வந்து காம்ப்ளிமெண்ட், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி பண்ணிக்கலாம். என்னது? ஃபர்ஸ்ட் 2 4 8 இது ஒரே மாதிரியான ரூல் செட்டு. அதுக்கு அடுத்தது 5 10 இது ஒரு செட் ஆஃப் ரூல். ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தது 3 9 ஒரு செட் ஆஃப் ரூல். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 7 தனியா தெரிஞ்சுக்கிங்க. 6ன்றது என்னன்னா நம்ம வந்து இது பண்றது 2வையும் 3வையும் மல்டிப்ளை பண்ணா 6 வரும்ன்றதால நம்ம we can use this rule. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 11 சொன்னோமா, 10க்கு தெரியும். ஓகே, 11க்கு சொல்லிட்டேன் நான். ஸோ இந்த ரூல் வந்து தெரிஞ்சுக்கங்க. இதை தாண்டி இன்னும் சில ரூல்ஸ் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் இதுல தரவாகுங்க. ஓகேங்களா? நான் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய அந்த கோ பிரைம்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்த பிறகு நான் இன்னும் நிறைய விஷயத்தை நான் உங்களுக்கு எப்படி பண்றது சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? இதுதான் சார் டிவிசிபிலிட்டி. எக்ஸ்கியூஸ் சொல்லுங்கப்பா, மீ சார். சொல்லுங்கப்பா. சார் 7 மட்டும் திருப்பி சொல்லி கொடுங்க சார். 7ஆப்பா? ஒண்ணும் இல்லப்பா. இப்ப பாருங்களேன், எஸ் சார். இப்ப நான் 105 ஒரு நம்பர் போட்டேன்னா, ஆமா சார். ஓகேங்களாப்பா? இதுல மொத்தம் 3 டிஜிட்ஸ் நம்பரா? எஸ் சார். ஓகே, இது லாஸ்ட் டிஜிட் மட்டும் நீங்க வந்து செப்பரேட் பண்ணிக்கணும். இந்த டிஜிட்ல இருந்து செப்பரேட் பண்ணுனா இது எனக்கு மீதி 10 மட்டும் தானே இருக்கு ரிமைனிங். எஸ் சார். ஓகே, அந்த 10 அப்படியே போட்டுக்கிறப்பா. போட்டுட்டு இந்த செப்பரேட் பண்ண 5 இருக்குல்ல, அந்த 5 என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க, 10 போட்டு மைனஸ் போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு இங்க 5 இருக்கு இல்லையா, அந்த 5 டபுள் பண்ணணும். டபுள் பண்ணா 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இந்த 105 3 டிஜிட் நம்பரு நான் 5 மட்டும் செப்பரேட் பண்ணிட்டு தரேன். 10 மட்டும் இருக்கு, 10 அப்படியே போட்டுக்கிறேன். போட்டுட்டு மைனஸ் இந்த 5 தனியா நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த 10 அப்படியே போட்டுக்கலாமா? மைனஸ் 5 into 10. 10. ஓகே, 10 minus 10 0. 0. அப்ப 0 வந்துட்டு அந்த நம்பர் 7ஆல டிவைடு ஆகும். சார் 0 வந்தா டிவைட் ஆகும் 7ஆல. ஆமா, 0 வந்தா 0 வேற நம்பர். ஆர் நாட் only 0 ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7. 7. ஏன்னா அதுவும் அப்ளிகபிள் ஆகும் இல்லையா? எஸ் சார். இவ்வளவுதான் அங்க விஷயம். மல்டிபிள்ஸ் ஆஃப் ஓகே 7. சார் இதே 4 டிஜிட் நம்பர் வந்ததுன்னா சார் அதுவும் லாஸ்ட் டிஜிட் மட்டும் தான் பண்ணணும் சார். ஆமா, எல்லாமே ரூல் தான். நீ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டே இருக்கப்போ. தேங்க்யூ இப்போ சார். 4 டிஜிட் நம்பர் இருக்குன்னா அது லாஸ்ட் ஏதோ ஒரு 4 டிஜிட் நம்பர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க சார். 4 டிஜிட் நம்பரா? சரி, என்ன நம்பர் போடலாம்? ஓ, 7ஆல் டிவைட் ஆகிற மாதிரி நம்பர் சொல்லுங்களேன். இருங்க வரேன், பார்ப்போம். 5105 ஆகுதுங்களா? ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். சார் 7 to 9. 7 to 9. 7 to 9 3 டிஜிட் தான் இருக்கு. நான் 4 4 டிஜிட் டிஜிட் சொல்லுங்க. நம்பர் 7 to 9 ஆகுதுங்களா? சார் 4913. 4913-ஆ? சரி, ஓகே, நம்ம சார் ட்ரை பண்ணலாம். 4913 இது வந்து 7 டிவைட் ஆகுது. கரெக்டுங்களா? ஓகேப்பா. இப்போ எதுனா ரூல், இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டே இருக்கும். ஒரே ஸ்டெப்ல போட முடியாது. பாருங்களேன், இப்போ மொத்தம் 4 டிஜிட் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்போ 491 போட்டுக்கிறீங்க. 491 மைனஸ் இந்த 3 இருக்கு இல்லையா, அப்ப 3 டபுள் பண்ணுங்க. அப்ப 3 2s are 6. இருப்பா, கொஞ்சம் சரியா எழுத மாட்டேது. ஓகே, 3 2s are 6. அப்ப பாருங்க, 491 மைனஸ் 6 என்ன ஒரு ஆன்சரு? 485-ஆ? 485 கரெக்டுங்களா? இப்ப அடுத்து பாருங்கப்பா, இந்த 485ல நம்ம செப்பரேட் பண்ணா 48 எடுத்துக்கலாம்ல. ஓகே சார். 48 மைனஸ் இந்த 5 டபுள் பண்ணா 10-ஆ? எஸ் சார். அப்ப என்ன கிடைக்குது? 38 கிடைக்குதா? எஸ் சார். இது 38 7 டிவைட் ஆகாது. அந்த நம்பர் 7 டிவைட் ஆகல. கரெக்டா? ஆகாத நம்பர். ஆகாத நம்பரா இருந்துச்சுன்னா இங்க வந்து வேற வந்திருக்கலாம். ஓகே,
ஆனா ரூல் இப்படிதான், நீ ஓகே ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைச்சிட்டே போகலாம். இந்த 4 டிஜிட் நம்பரு ஒரு ஸ்டெப்ல வந்து 3 டிஜிட் நம்பரா மாறிடுச்சா, அவ எஸ் திரும்ப சார் செப்பரேட் பண்ணா 2 டிஜிட் நம்பரா மாறிடுமா? எஸ் சார் ஓகேங்களா? இதுதான் ப்ரொசீஜர், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணீங்கன்னா வந்துடும், வேற ஒன்றும் இல்லை. லாஜிக் புரிஞ்சுதுங்களா? எஸ் சார் கிளியருங்களா? இல்ல வேற ஏதாவது எக்ஸாம் சொல்லலாம்? இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு ரைட்டா வந்து ரீகேப் ஸ்பீடா பண்ணிடலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் மேக்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அப்ப நம்ம வந்து நம்பர் சிஸ்டத்தை பத்தி பேசணும் இல்லைங்களா? நம்பர் சிஸ்டம் பத்தி பேசும்போது கொஞ்சம் எழுதுறது ஒரு இதா இருக்கு, நான் சொல்றதை கேட்டுங்க. நம்பர் சிஸ்டம் பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர், அதுக்கடுத்து வர ரேஷனல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ் பத்தி எல்லாம், ரேஷனல் நம்பர், ரியல் நம்பர்ஸ் எல்லாம் பத்தி படிச்சோம், அது தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஆட் நம்பர்ஸ் என்ன, ஈவன் நம்பர்ஸ் என்ன, பிரைம் நம்பர்ஸ் என்ன, அதுக்கடுத்து காம்போசிட் நம்பர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு செட்டு. இது தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து பேசிக் ஆபரேஷன் 4 பத்தி தெரியணும், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ட் மாஸ் ரூல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. தெரிஞ்சுட்டீங்கன்னா போதும். அதுக்கடுத்து வந்து இந்த அடிஷன் ரூல் எப்படி போடுன்னு, மல்டிபிளிகேஷன் ரூல் எப்படி போடுன்னு தெரிஞ்சுக்கிறேன். கடைசியா வந்து டிவிஷன் ரூல்ஸ். இவ்வளவுதான் கான்செப்ட் இருக்கு. இதுவரை நான் பார்த்தது நீங்க ரீகேப் பண்றது இதுதான். உங்களுக்கு என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தேன்? பிரைம் நம்பர்ஸ் அப் டு 100. Yes, sir. 200 அப் டு பிரைம் 100 நம்பர்ஸ், சொல்லியிருக்கேன். டேபிள்ஸ், டேபிள்ஸ் Yes, வந்து sir. 10 வழி படிச்சு சொல்லியிருக்கேன். அடுத்தது Square numbers. ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர், ஸ்கொயர் நம்பர்ஸ் அப் டு 30, கியூப் நம்பர்ஸ் அப் டு 20. ஓகேங்களா? இவ்வளவுதான் ஹோம்ஒர்க். மற்றது சொன்னது எல்லாமே நல்லா நல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த பேசிக்ஸ் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. நம்ம அடுத்தடுத்து கிளாஸ் போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி ஃபார் த டிலே. ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இனி அது மாதிரி வராத மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். Thank you.